ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். குட் ஈவினிங். பிள்ளைகள் நாங்க இப்ப கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன சரி ஆ வாய்ஸ்ல என்ன சரி பிரச்சனை ஸ்ட்ரக் ஆகுற மாரி இருந்துச்சு, விட்டு விட்டு கேட்கிற மாரி அப்படி என்ன சரி இஷ்யூன்னு சொன்னா எனக்கு மெசேஜ் ஒண்ணு போடுங்க. சரியா? ஆ மத்தது சம்டைம் மியூட் பண்ணி வச்சுப்பேன். அப்ப இதுல வந்து பிரைட் பண்ணிட்டு இங்க சத்தம் கேட்கல அப்படின்னு சொன்னா நீங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க கட்டாயம் மெசேஜ்ல. ரைட். இப்ப நாங்க கிளாஸ ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப வந்து என்னன்னு சொன்னா ஃபெஸ்ட்டுக்கு நாங்க இந்த கிளாஸ் சம்பந்தமான பேசிக்கான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லணும். சரியா? இப்ப பிசினஸ் ஸ்டடி செமினார் அந்த 25 ஆக்களுக்கு தான் முக்கியமா, மிக முக்கியமா 25 ஆக்களுக்கு தான் இந்த பிசினஸ் ஸ்டடி செமினார் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் பண்ணினது. ஸ்டார்ட் பண்ணின நோக்கம் என்ன? இந்த 25 ஆக்கள் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்று எடுக்கணும் அப்படின்றதுக்காக. ரைட். விசேடமாக 25ல் பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கானது. சரியா? ரைட். இப்ப என்ன விஷயம்னு சொன்னால், எங்களுக்கு இன்னும் நீங்க சொல்லுங்க பாப்போம். எங்களுக்கு இன்னும் ஃபைனல் எக்ஸாமுக்கும் எத்தன நாள் இருக்குது? எத்தன நாள் இருக்குது? சரியா சொல்லுங்க பாப்போம். ரைட். 79 நாள் இருக்குது. சரியா? 79. 2 1/2 மாசம். 2 மாசத்துக்கு ஒரு 4 நாள் கூட. சரியா? அப்ப 79 நாளுக்குள்ள நாங்க என்ன செய்யணும்டா, எங்கட இந்த டார்கெட்ட முடிக்கணும். எங்கட டார்கெட் என்ன அப்படின்னு சொன்னா, எங்கட இந்த செமினார பொறுத்தவரையில எங்கட டார்கெட் என்னன்னு சொன்னால், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். முதலாவது வந்து 10 எம்சிக்யூ கேள்வி பார்ப்போம். நல்லா விளங்கிக் கொள்ளணும். நான் எல்லாம் இந்த கிளாஸ் சம்பந்தமான அவ்வளோ விஷயத்தையும் நான் இப்ப சொல்லுவேன். சரியா? ஒவ்வொன்றா தெளிவுபடுத்திட்டு வருவேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களோட கேள்விகள கேட்கலாம். ரைட். இப்ப 10 எம்சிக்யூ பார்ப்போம். அப்ப நீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் எடுத்துக்கொண்டா, அந்த ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல உங்களுக்கு டோட்டலா எம்சிக்யூவ நாங்க பார்க்க போனா, எம்சிக்யூல எத்தன எம்சிக்யூ வரும்? பார்ட் 1ல. பார்ட் 1ல எம்சிக்யூ, அதே மாரி இடைவெளி நிரப்புற கேள்வி, அதே மாரி எழுதுற கேள்வி அப்படின்னு சொல்லி போட்டு 3 கேட்டகரீஸா வந்து பிரியுது பார்ட் 1 பேப்பர். சரியா? அப்ப 3 கேட்டகரீஸ்ல வந்து எம்சிக்யூவ நாங்க பார்க்க போனா, எம்சிக்யூ எத்தன கேள்வி வரும்? எத்தன கேள்வி வரும்? ரைட். எம்சிக்யூ 30 வரப்போகுது. சரியா? நல்லா விளங்கிக் கொள்ளணும். எம்சிக்யூ 30 எம்சிக்யூ வரும். சரியா? இந்த 30 எம்சிக்யூவும் பிளஸ் இடைவெளி நிரப்புற கேள்வி எத்தன? இடைவெளி நிரப்புற கேள்வி 10. சரியா? இடைவெளி நிரப்புற கேள்வி 10. அதே மாரி எழுதுற கேள்வி 4 ஆன்சர் எழுத வரும். அதுவும் 10. சரியா? இந்த அடிப்படையில தான் உங்களுக்கு பார்ட் 1 பேப்பர் அமைய போகுது. பார்ட் 1 பேப்பர் அமைய போகுது. சரியா? அப்ப அந்த அடிப்படையில நாங்க பார்க்க போனா, எப்படி நாங்க ஒரு யூனிட்டுக்கு ஒரு யூனிட்ட பொறுத்தவரையில இப்ப யூனிட் 1 யூனிட் 1 எடுத்துக்கொண்டால், இந்த யூனிட் 1ல நாங்க 10 எம்சிக்யூ செய்வோம். 10 எம்சிக்யூ செய்வோம். யூனிட் வைஸா தான் இந்த செமினார் நடக்கும் அப்படின்றதையும் தெளிவா விளங்கிக் கொள்ளணும். யூனிட் வைஸா தான் செய்ய போறோம். சரி. அப்ப 10 எம்சிக்யூவும் அதே மாரி 3 இடைவெளி நிரப்புற கேள்வி. சரி. இடைவெளி நிரப்புற கேள்வி 3ம் அதே மாரி இன்னும் 3 வந்து எழுதுறதுக்கான கேள்வி. எழுதுற கேள்வி. சரியா? கடைசியா வரும் 10 அது. இந்த அடிப்படையில பார்ட் 1 கேள்வி டோட்டலா 16 கேள்வி எடுப்போம். பார்ட் 1ல. பார்ட் 1ல. இந்த அடிப்படையில தான் ஒரு யூனிட்டுக்கு இந்த அடிப்படையில நடக்கும். நல்லா விளங்கிக் கொள்ளணும். இது மாரி டோட்டலா உங்களுக்கு பிசினஸ் ஸ்டடில இருக்கிற 18 அலகுகள் இருக்குது தானே? 18 அலகுகள். இந்த 18 அலகுகளுக்கும் எப்படி ஒரு 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 அல ஒரு அலகு எடுத்துக்கொண்டா 10 எம்சிக்யூ, அதே மாரி 3 இடைவெளி நிரப்புறது, 3 எழுதுற கேள்வி. இந்த அடிப்படையில டோட்டலா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், 18 அலகுகளுக்கும் ஃபுல்லாவே நடத்தி முடிப்போம். விளங்கிச்சா உங்களுக்கு சொல்றது? பார்ட் 1. பார்ட் 1. இப்ப பார்ட் 2வ நாங்க எடுப்போம். சரியா? பார்ட் 2வ நாங்க எடுத்துக்கொண்டால் பார்ட் 2வ நாங்க எடுத்துக்கொண்டால், இந்த பார்ட் 2ல உங்களுக்கு 5 கேள்வி எடுப்போம். 5 கேள்வின்னு சொன்னா, நீங்க நினைக்கப்படுறது 5 பெரிய கேள்வி அப்படின்னு இல்ல. 5 கேள்விகள். 5 கேள்வி. இப்ப உதாரணமா நாங்க இத எடுத்துக்கொள்வோமே. ரைட். இந்தா பாருங்க. இது வந்து யூனிட் 1 சம்பந்தப்பட்டது. இங்க பாருங்க. பார்ட் 2 எஸ்ஏ கொஸ்டின்ஸ். சரியா? இதுல 1வது ஒரு கேள்வி 1, கேள்வி 2, கேள்வி 3,
4 5 விளங்கிச்சா? ஒரு 5 கேள்வி தான் நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, அது வந்து நீங்க பெரிய கேள்வியில 5 எடுக்கிறது இல்ல. அப்படி எடுத்தோம்னு சொன்னா 79 நாளைக்குள்ள நாங்க 18 யூனிட்டையும் முடிக்கிறது அப்படின்றது கஷ்டம். செஞ்சு கொள்ளவே இயலாது. ஓப்பனா சொல்லப்போனா செஞ்சு கொள்ளவே இயலாது. எவ்வளோ என்ன இயலுமோ அதுக்கு அதன் அடிப்படையில தான் நாங்க செய்யலாம். ஏன்டா எக்கனாமிக் செமினார் அது இது எல்லாம் போட்டிக்குது. எங்களுக்கு எவ்வளோ செய்ய இயலுமோ அந்த அளவு தான் நாங்க பிளான் ஒண்ணு பண்ணி இந்த செமினாரை ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சொல்ற விஷயத்தெல்லாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். திருப்பி திருப்பி கேள்விகள் கேட்கப்படாது. கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு ஒரு டைம் ஒண்ணு தருவேன். அந்த டைம்ல உங்களோட அவ்வளோ கேள்வியும் கேட்டு முடிச்சிடணும். சரியா? கிளாஸ் சம்பந்தமா தான் இப்ப பேசிட்டு வாரேன். அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். 5 கேள்வி. பாருங்க எம்ஆர் நிறுவனத்தில காணப்படும் பழம் 2. அப்ப பழங்கள் சம்பந்தமா நாங்க பேசுவோம். அதே மாரி இலங்கை ஆடை உற்பத்தி தொழிற்சாலை எதிர்நோக்கும் அச்சுறுத்தல்கள் சம்பந்தமா நாங்க பேசுவோம். விளங்கிச்சா? அதே மாரி ஊக்குவிப்புகள், அரசு வழங்குற ஊக்குவிப்புகள் சம்பந்தமா பேசுவோம். சரி. அதே மாரி அக்கறையுடைய தரப்பினர்கள் சம்பந்தமா பேசுவோம். அப்ப இப்படி வந்து 5 கேள்வி. அது பெரிய பந்தியாகவும் இருக்கலாம், அல்லது பந்தி தராமலும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் 5 கேள்வி தான் நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, ஒரு யூனிட்ல பார்க்க போறோம். அப்படி 18 யூனிட்டுக்கும் நாங்க பார்ப்போம். 18 யூனிட்டுக்கும் 5 கேள்விப்படின்னு சொன்னா, உங்களுக்கு டோட்டலா எத்தன கேள்வி நடக்கும்? டோட்டலா? பார்ட் 2ல பார்ட் 2ல எத்தன? 5 தர 18. சரி. 90. 90 பார்ட் 2 கேள்வியும் 90 பார்ட் 2 கேள்வியும் 16 பார்ட் 1 கேள்வி எடுப்போம். அப்ப 16 தர 18 எத்தன பார்ட் 1 கேள்வி? 16 தர 18 குயிக்கா சொல்லுங்க. அடுத்தது புள்ளைகள் ரெக்கார்டிங் கிடைக்குமான்னு கேட்கிறீங்க. உங்களுக்கான முழுமையான அவ்வளோ ரெக்கார்டிங்கும் வந்து கிளாஸ் முடிய முடிய 1 ஹவரோ அல்லது 2 ஹவரோ இல்லாட்டி அடுத்த நாள் இப்ப நைட்ல கிளாஸ் எடுத்தேன்னு சொன்னா, அடுத்த நாள் மார்னிங் தருவேன். மார்னிங் கிளாஸ் எடுத்தேன்னு சொன்னா, நைட்டுக்கு ரெக்கார்டிங் கிடைக்கும். சரியா? அவ்வளோத்துக்குமான ரெக்கார்டிங்கும் இருக்குது. அதையும் நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். அப்ப டோட்டலா 288 பார்ட் 1 கேள்வி. 288 பார்ட் 1 கேள்வியும், 90 பார்ட் 2 கேள்வியும். இந்த அடிப்படையில தான் டோட்டலா உங்களுக்கு வந்து இந்த செமினார் நடக்கும். இப்ப நெறைய பேர் கேட்கிறது என்னன்னு சொன்னா, எத்தன நாள் இந்த செமினார் நடக்கும்? அப்படின்ற மாரி கேள்விகள் வருது. நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இது எத்தன நாள் அப்படின்னு சொல்லி சுவரா சொல்ல இயலாது எங்களுக்கு. சரியா? எத்தன நாள் அப்படின்னு சொல்லி சுவரா எங்களுக்கு சொல்ல இயலாது. ரைட். எங்கட எக்ஸாம் வரும் வர, எக்ஸாம் முடியறதுக்கு முந்தி ஆனா இந்த செமினார் வந்து முடிஞ்சிரும். சரி? ரைட். YouTubeல தான் ரெக்கார்டிங் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கான அவ்வளோ ரெக்கார்டிங்கும் வந்து YouTubeல தான் YouTube லிங்க் மூலமா தான் தருவேன். சரி? இப்ப என்னன்னு சொன்னால், உங்களுக்கு எத்தன நாள்ன்னு சொல்லி கேட்கிறீங்க. 1 மாசமா, 2 மாசமா அப்படின்னு இல்ல. உங்களுக்கு இப்ப 79 நாளைக்கு தானே. இந்த 79 நாளைக்குள்ள உங்களோட இந்த செமினார் முடியும். ஆனா 18 யூனிட் வந்து உங்களோட எக்ஸாம் நீங்க இப்ப பிசினஸ் ஸ்டடி எக்ஸாம் எழுதுறதுக்கு முந்தி நாங்க இந்த டார்கெட்ட நான் சொன்னேன். என்னது 16 ஒரு யூனிட்டுக்கு 16 பார்ட் 1 கேள்வி, 5 பார்ட் 2 கேள்வி. சரியா? அப்ப இந்த அடிப்படையில டோட்டலா உங்களுக்கு வந்து என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த செமினார் நடக்கும். இப்படி 18 யூனிட்டுக்கும் உங்களோட எக்ஸாமுக்கு நீங்க பிசினஸ் ஸ்டடி எக்ஸாமுக்கு போறதுக்கு முந்தி நாங்க செஞ்சு முடிப்போம். சரியா? இதுதான் விஷயம். அடுத்தது வந்து இந்த ரெக்கார்டிங் எல்லாம் வந்து சும்மா அந்த நீங்க எம்பி போட்டு ஆ இது செய்யணும்னு இல்ல. யூடியூப் பேக்கேஜ் மூலமாவே பார்க்கலாம். யூடியூப் லிங்க் மூலமா தான் அவ்வளோ ரெக்கார்டிங்கும் உங்களுக்கு நான் தருவேன். சரியா? யூடியூப் லிங்க் மூலமா தான் அவ்வளோ ரெக்கார்டிங்கும் கிளாஸ் முடிய முடிய தருவேன். அதே மாரி இன்னொரு விஷயம் என்னன்னா, 18 கிளாஸ் தான் நடக்கும் டோட்டலா. இப்ப யூனிட் 1 சொன்னா அதுல அப்ப எத்தன ஹவர் போனாலும் பிரச்சனை இல்ல. 1 ஹவர் ஆயிருந்தாலும் பிரச்சனை இல்ல. 2 ஹவர் ஆயிக்கலாம், 3 ஹவர் ஆயிக்கலாம். சில பேர் 5 ஹவரும் எடுக்கும் பெரிய பெரிய யூனிட்ஸ்களுக்கு. அப்ப எப்படின்னு சொல்லி நாங்க எத்தன ஹவர் ஒரு கிளாஸ் எத்தன ஹவர்ன்னு கேட்பீங்க தானே? ஏன்டா சிலவங்க வந்து சரியா எத்தன ஹவர் கிளாஸ் நடக்கும்? நெறைய கேள்விகள் கேட்பாங்க. எத்தன மணிக்கு கிளாஸ் நடக்கும்? ஆ எத்தன மாசம் நடக்கும்? அப்ப அவ்வளோத்துக்குமான கேள்வி அவ்வளோ கேள்விக்குமான ஆன்ஸர தான் நான் உங்களுக்கு பண்றேன். சரியா? நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். எங்களுக்கு வந்து எத்தன ஹவர்ன்னு சரியா சொல்ல இயலாது. எங்கட்ட அந்த நாங்க சொன்னோமே ஒரு யூனிட்ல ஒரு கிளாஸ நாங்க எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, இப்ப யூனிட் 1 எடுத்துக்கணும்னு சொன்னா, அந்த 10 எம்சிக்கும் நாங்க எந்த முறையில எக்ஸ்ப்ளைன் பண்ணோமோ, அந்த முறையில எத்தன ஹவர்ன்னு சொல்லி போட்டு சரியா சொல்ல இயலாது தானே. எப்ப முடியுதோ அப்ப நாங்க முடிச்சுக் கொள்வோம். எக்ஸாம் இந்த கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு அத YouTubeல அப்லோட் பண்ணின பிறகு தான் அது எத்தன ஹவர்ன்னு சொல்லி விளங்கும். சரியா?
முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வீடியோ பார்த்தா தான் விளங்கும், ரைட் இத்தனை வருடம் நாங்கள் செஞ்சுக்கிறோம் அப்படின்ட்டு. சரி, அப்போ நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இப்படி தான் கிளாஸ் நடக்கும். வேற என்னன்னு சொன்னா, யூடியூப் லிங்க் மூலமா வந்து உங்களுக்கு நான் அவ்வளோ ரெக்கார்டிங் குரூப்ல வந்து பேமெண்ட் பண்ணினாக்களுக்கு வேற குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுல வந்து ஜூம் லிங்க் போடுவேன். எல்லாமே லைவா தான் நடக்கும். எந்த ஒரு இதுக்கும் வந்து ரெக்கார்டிங் மூலமா செய்ய மாட்டேன். இந்த எக்கனாமிக்ஸுக்கு சில இதுகளை வந்து ரெக்கார்டிங் மூலமா போடுறது. ரெக்கார்டிங் மூலமா தரமாட்டேன். அவ்வளோ வந்து லைவா தான் நடக்கும். லைவா ஜாயின் பண்ண கஷ்டமானவர்களுக்கு ரெக்கார்டிங் யூடியூப் லிங்க் மூலமா தரும். சரியா? இந்த அடிப்படையில தான் கிளாஸ் நடக்கும். வேற என்னன்னு சொன்னால், இப்ப இன்னொரு விஷயம். இதுக்கு மேலதிகமாக நாங்க ஒரு விஷயம் ஒன்று செய்வோம் என்னென்றால், இந்த ஒரு யூனிட் எடுத்துக்கொண்டா, அந்த யூனிட்டுக்குள்ள இருக்கிற இந்த தேர்ச்சி மட்டங்கள், இந்த தேர்ச்சி மட்டங்களுக்குள்ள வர சில சில விஷயங்கள வந்து மேலோட்டமா நாங்க பார்ப்போம். கொஞ்சம் குயிக் ரிவிஷன் மாரி நாங்க பார்ப்போம். சரியா? அந்த அடிப்படையிலயும் வந்து சில விஷயங்கள் நான் உங்களுக்கு மேலதிகமா சொல்லி தருவேன். ரைட். இப்படித்தான் வந்து எங்கட செமினார் வந்து இந்த பிசினஸ் ஸ்டடி செமினார் வந்து நடக்க போகுது. வேற என்ன சரி டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம் செட்ல போட்டு. இந்த கிளாஸ் சம்பந்தமா வேற என்ன சரி? ரைட். ஒரு ஆள் கேட்கிறாங்க வந்து, இந்த நான் போட்டிக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து அதாவது எதிர்பார்க்கை வினாக்கள்னு சொல்லி நான் செய்றதே இல்ல. சரியா? என்ன எதிர்பார்க்கை வினாக்கள்னு செய்றது இல்ல. எதிர்பார்க்கை வினாக்கள் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ஒரு டாபிக்ல நான் கிளாஸ் எடுக்கிறதும் இல்ல. என்று சொன்னா, எதிர்பார்க்கை வினாக்கள் அப்படின்றது வந்து நான் இப்ப 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 இந்த இந்த கேள்வி தான் வரும், இந்த கேள்வி தான் வரும் அப்படின்னு சொல்லி போட்டு யாராலயும் எதிர்பார்க்க இயலாது. ஏன்டா அவங்க எக்ஸாம் எடுக்கிறார்கள் இல்ல தானே! நான் வந்து எக்ஸாம் எடுக்கிறார்கள் இல்ல தானே! இப்ப யாரா இருந்தாலும் சில டைம் வந்து எதிர்பார்க்க வினாக்கள் வரலாம். அவங்க கேள்வி எடுத்த வினாக்கள் வராமலும் இருக்கலாம். அப்படின்னு நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. ஸோ எதிர்பார்க்கை வினாக்கள் இல்ல. நாங்க பொதுவா இந்த கேள்விகள போட்டிருப்போம். இது இது வரும் அப்படின்ற மாதிரி இல்ல. இந்த கேள்விய நாங்க விளக்கப்படுத்துவோம். நீங்க எல்லாத்துக்கும் மேலதிகமா படிச்சுக்கணும். சரியா? கிளியரா விளங்கினா? வேற என்ன சரி கொஸ்டின்ஸ் இருக்குதா? வேற என்ன சரி கிளாஸ் சம்பந்தமான கேள்விகள் இருக்குதா? ரைட். ஒரு ஆள் கேட்கிறார் வந்து மார்னிங் டைம் எப்படி கிளாஸ் போடுபடும்? மார்னிங் டைம்னு சொன்னால் இப்ப எப்படித்தான் நைட் டைம்லயும் நடக்கும், மார்னிங் டைம் இப்ப எந்த டைம்லன்னு சொல்லி போட்டு சரியா சொல்ல இயலாது. நைட் டைம்ல சில நேரம் நைட் டைம்ல நடக்கும், சில நேரம் வந்து மார்னிங் டைம்ல நடக்கும். ஆனா மார்னிங் டைம்ல நடக்கிறதா இருந்தா 10 டு 9ல இருந்து 10 மணி அந்த கெப்புக்குள்ள நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நைட் டைம்ல நடக்கிறதா இருந்தா 8 7ல இருந்து 8 சரியா? அந்த கெப்புக்குள்ள ஸ்டார்ட் பண்ணுவேன். சரியா? இந்த இந்த நாள் தான் நடக்கும் அப்டின்ட்டு இல்ல. நான் சொன்னேன் தானே, இந்த 79 நாளைக்குள்ள எங்கட டார்கெட் முடிய வரங்காட்டியாலும் தொடர்ச்சியா நடக்கும். சில டைம் கிளாஸ் இல்லாமைக்கும், சில டைம் கிளாஸ் நடக்கும். இப்ப எப்படியோ நாங்க 18 கிளாஸ் நாங்க செய்ய போறோம். 18 கிளாஸ் செய்ய போறோம். அது எந்த அடிப்படையில இருந்தாலும் நடக்கும். நீங்க அந்த பேமெண்ட் குரூப்ல ஆக்டிவ் ஆயிருக்கணும். ஆனா, இந்த நான் சொன்னேன் டைம் மார்னிங் டைமா இருந்தா 9ல இருந்து 9ல இருந்து 10 அந்த கெப்புக்குள்ள கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த டைமுக்குள்ள போடுவேன் கிளாஸ். அல்லது நைட் டைமா இருந்தால் 7ல இருந்து 8 அந்த கெப்புக்குள்ள கிளாஸ போடுவேன். சரியா? வேற என்ன சரி டவுட்? கிளாஸ் சம்பந்தமான? எல்லாம் நைட்டுக்கு இல்ல. மார்னிங் டைமும் நடக்கும். சம்டைம் நைட்லயும் நடக்கும். இதுக்கு வந்து ஃபுல்லா அதாவது இதுல இந்த செமினாருக்கான ஃபுல் பேமெண்ட் அந்த யூனிட் 1 யூனிட் வைஸா அதே மாரி மந்த்லி வைஸா அப்படியெல்லாம் பேமெண்ட் இல்ல. இந்த செமினார் டோட்டலாவே நீங்க ரூ. 3000 தான் பேமெண்ட் பண்ணணும் ஒரு ஆள். ரூ. 3000 பேமெண்ட் பண்ணணும். வேற? 2026ஆம் ஆண்டு பெச்சாக்களுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ள இயலும். ஆ அது இஷ்யூ ஒண்ணும் இல்ல. மேலதிகமா படிக்கோணும், அவசரமா படிச்சுக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய ஆர்வமா இருக்கிறவங்களுக்கு வந்து 2026ல ஜாயின் பண்ணிக்கொள்ள இயலும். வேற? வேற என்ன சரி டவுட் இருக்குதா கிளாஸ் சம்பந்தமா? நீங்க படிக்கவே இல்ல அப்படின்றது உங்களோட சைடுல இருக்கிற ஃபால்ட். விளங்கிச்சா உங்களுக்கு சொல்றது?
அப்ப நீங்க படிக்கவே இல்லை அப்படின்றது உங்களோட சைட்ல இருக்க ஃபோல்டு. நாங்க இந்த அடிப்படையில நாங்க கிளாஸ் செய்வோம். எல்லாத்தையும் கவரா எல்லா பாடமும் வந்து நாங்க இந்த அடிப்படையில செய்வோம். அதுல இருக்கிற அவ்வளோ சப்ஜெக்ட்டும் கவர் ஆகும்னு சொன்னா நாங்க தேறி தான் செய்யணும். தியரி கிளாஸ் இல்ல தானே, இது பேப்பர் கிளாஸ் தானே. எதை போடுறோமோ அதை நாங்க செய்வோம். அதே மாதிரி மேலோட்டமா நாங்க சில ரிவிஷன்ஸ் எல்லாம் செய்வோம். எல்லாத்தையும் கவர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த செமினார் அடிப்படையில் நாங்க செய்ய இயலாது. செய்யறதுக்கு டைமும் இல்லை. விளைஞ்சா உங்களுக்கு சொல்றது. அப்துல்லா, ஐதான் டெய்லி கிளாஸ் நடக்குமான்னு கேட்குறீங்க. டெய்லின்னு இல்ல. சில டைம் வந்து ஒரு நாள் மிஸ் ஆகும். சில டைம் 2 நாள் கிளாஸ் இல்லாம இருக்கும். விளைஞ்சா அப்படி தொடர்ச்சியா சில டைம் கிளாஸ் நடக்கும். அப்ப எங்களுக்கு வந்து அ சரியா சொல்ல இயலாது. சுவரா வந்து ஒவ்வொரு நாளும் கிளாஸ் நடக்கும் அப்படின்னு இல்ல. சில டைம் மிஸ் ஆகும். ஏன்னா நாங்க எக்கனாமிக் செமினாரும் செய்றது தானே. இப்ப எல்லா செமினாரையும் ஒரே டைமுக்கு செய்ய இயலாது தானே. ஆனா நான் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த 79 நாளைக்குள்ள உங்களோட அந்த டார்கெட் நான் சொன்ன டார்கெட் வந்து உங்களுக்கு முடிச்சிருவேன். இந்த தார கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பாஸ் பேப்பரும் ஈக்குது. அதே மாரி மாடல் பேப்பரும் ஈக்குது. 2ம் இன்க்ளூட் பண்ணி தான் போட்டிக்கிறேன். வேற வேற என்ன சரி டவுட் ஈக்குதா? நீங்க எக்கனாமிக் செமினாருக்கு ஜாயின் பண்ண இயலும். அதுக்கு நீங்க நம்மட நம்பர வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த இது 076 00 71 871 அந்த நம்பர கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் எக்கனாமிக் செமினாருக்கும் ஜாயின் பண்ணிக்கொள்ள இயலும். இந்த செமினார் சம்பந்தமான வேற என்ன சரி டவுட் ஈக்குதா? உமர், யாசிர், ஜுஹைனா, சுஹா, ஆத்திஃபா, அபிலாஷினி, அக்ஷயா, அம்ஜா, அம்னா, அஞ்சலி, அஸ்னா, பாத்திமா, அனாஸ்டிகா, கவி, கயனி, கிருஷான், அப்துல்லா, மாஜித், முகமது, ஷன்ரு, முர்ஷிதா, உதயபிரியன், நத்தா, சப்ரி, சக்கீனா, சீமா, ஜனோதினி, தேனுஜா, உமர், ரிஸ்வி, சுஹைனா. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். எல்லாருக்கும் ஓகேயா? கிளியரா விளங்கி தானே? செமினார் சம்பந்தமான வேற எந்த டவுட்டும் இல்ல தானே? பேமெண்ட் வந்து நீங்க இப்ப செமினாருக்கு வந்து ஜாயின் பண்றதுக்கு முந்தி, அதாவது பேமெண்ட் குரூப்ல நீங்க ஏட் பண்ணி இந்த யூனிட் வந்து ஃப்ரீயா சரி தானே. யூனிட் 2ல இருந்து நீங்க தொடர்ச்சியா ஜாயின் பண்ணி கொள்ளணும். அந்த பேமெண்ட் குரூப்ல ஏட் பண்ணணும்னு சொன்னா நீங்க ஆரம்பத்துல பேமெண்ட் பண்ணணும். விளைஞ்சா உங்களுக்கு சொல்றேன். வேற என்ன சரி டவுட் வலிக்குதா? எனிவன்? ரைட். அப்ப நாங்க என்ன செய்வோம் என்றால் டிரெக்டா யூனிட் 1 கேள்விகளுக்குள்ள போவோம். ரைட். இப்ப இந்த அலகு 1 எடுத்துக்கொண்டால் தெளிவா விளங்கிக் கொள்ளணும். வணிக அடிப்படை சம்பந்தமா நாங்க பார்க்க போறோம். சரி. இந்த அடிப்படை வணிக அடிப்படை அப்படின்றதுக்குள்ள வந்து உங்களுக்கு 9 தேர்ச்சி மட்டங்கள் காணப்படுது. சரியா? 9 தேர்ச்சி மட்டங்கள் காணப்படுது. இந்த 9 தேர்ச்சி மட்டங்கள் அடிப்படையில தான் என்ன செய்யப்படுது, இந்த யூனிட் 1 அலகு 1 அப்படின்றது வந்து விரிவாக்கப்பட்டிருக்குது. சரி, விரிவாக்கப்பட்டிருக்குது. ரைட். ரைட். கேள்வி எல்லாம் கேளுங்க கேளுங்க கேளுங்கன்னு சொல்லி முடிச்சதுக்கு பிறகு இப்ப நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ற டைம் மறா திருப்பி திருப்பி கேள்வி கேட்டுட்டு இருக்கப்படாது. விளைஞ்சா உங்களுக்கு சொல்றது. இவ்வளவு நேரம் டைம் தந்திருந்தேன். அவ்வளவு கேள்விக்குமான ஆன்சரும் பண்ணியிருந்தேன். சரியா? அப்ப நாங்க வந்து யூனிட் 1 பார்ப்போம். என்ன சரி மேலதிகமான டவுட்டுகள் அப்படி இதுக்கு மேலேயும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னு சொன்னா செமினார் சம்பந்தமா நீங்க இந்த இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. 076 00 71 871 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ரைட். இப்ப விஷயத்துக்குள்ள வருவோம் என்னன்னு சொன்னால் அலகு 1. இந்த அலகு 1ல நாங்க என்ன பார்க்க போறோம்னா அந்த வணிகத்தின் பரம்பலும் வணிக சூழல்னு செல்வாக்கும். சரி. இப்ப வணிக அடிப்படை சம்பந்தமா பார்க்க போறோம். இந்த அலகு 1 பொறுத்தவரையிலும் உங்களுக்கு 9 தேர்ச்சி மட்டங்கள் அடிப்படையில இந்த பாடம் வந்து என்ன செய்யப்பட்டிருக்குதுன்னு சொன்னா விரிவாக்கப்பட்டிருக்குது.
விரிவாக்கப்பட்டிருக்குது. சரியா? முதலாவது வந்து வணிக எண்ணக்கரு சம்பந்தமா, இரண்டாவது வணிக பரம்பல் അതിന്റെ போக்கு சம்பந்தமா, வணிகத்தின் வகைகள் சம்பந்தமா, அதே மாதிரி நான்காவது தேர்ச்சி மட்டத்துல வணிகத்தின் உள்ளீடு வெளியீட்டு செயல்முறை, ஐந்தாவது தேர்ச்சி மட்டத்துல வணிகம் அக்கறை காட்டுற பிரிவினர்கள் சம்பந்தமா நாங்க பார்ப்போம். சரியா? அதே மாதிரி ஆறாவது தேர்ச்சி மட்டத்துல வணிகத்தின் மீது அழுத்தத்தை ஏற்படுத்துற வணிக சூழலை வகைப்படுத்துவோம். அதே மாதிரி ஏழாவது தேர்ச்சி மட்டத்துல வணிகத்தின் அகசூழல் சம்பந்தமா பார்ப்போம். எட்டாவது தேர்ச்சி மட்டத்துல வேலை சூழல் சம்பந்தமா பார்ப்போம். 9வது தேர்ச்சி மட்டத்துல பேரின சூழல் தாக்கம் சம்பந்தமா பார்ப்போம். இப்படி வந்து உங்களுக்கு 9 தேர்ச்சி மட்டங்கள் அடிப்படையில இந்த வணிக அடிப்படைன்ற அலகு 1 அப்படின்றது உங்களுக்கு விரிவாக்கப்பட்டிருக்கு இந்த பாடப்பரப்பு. சரியா? அப்ப இதுக்குள்ள இருந்து தான் நாங்க என்ன செஞ்சுக்கிறோம்டா 10 MCQ கேள்விகளை நாங்க எடுத்துக்கிறோம். சரி, இப்ப யாரு சரி ஒரு ஆள் வந்து இந்த கேள்வியை ரீட் பண்ணக்கூடிய ஆட்கள் கேள்வியும் ஆன்சரையும் ரீட் பண்ணணும். அப்படி ரீட் பண்றார்கள் யார் சரி ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். அவங்களுக்கு மட்டும் அன்மியூட் ஆப்ஷன் தாரேன். யார் ரீட் பண்றீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யார் சரி ஒரு ஆளுக்கு ரைட் ஜனோதினி. ரைட், நீங்க இப்படி ஹேண்ட் ரைஸ்லயே வைங்க. சரியா? அந்த ரீட் பண்ணக்கூடிய ஆட்கள் ஹேண்ட் ரைஸ்லயே வைங்க. இப்ப முதலாவது கேள்வியையும் ஆன்சரையும் ரீட் பண்ணுங்க. வணிக பரம்பல் தொடர்பாக மாணவர் ஒருவரின் கூற்று ஒன்று பின்வருமாறு. சிறப்பு தேர்ச்சி காரணமாகவே மிகை உற்பத்தி ஏற்பட்டது. மிகை உற்பத்தியினை மற்றொரு மிகை உற்பத்தியுடன் பரிமாற்றல் பண்டமாற்று என்பதாகும். தகவல் தொடர்பாடல் மற்றும் எண்மான தொழில்நுட்பம் இணைந்து உருவாக்கப்பட்டதே இலத்திரனியல் பணமாகும். பண்டமாற்றி வணிக பரம்பலின் முதலாவது படியாகும். பண்டமாற்றிற்கு முன்னர் இடம்பெற்ற உற்பத்திகள் நேர் உற்பத்திகளாக கருத. இப்ப என்ன கேள்வின்னு சொன்னால் வணிக பரம்பல் தொடர்பாக மாணவர் ஒருவரின் கூற்று பின்வருமாறு. இதுல சரியான கூற்றை வந்து என்ன செய்யப்பட்டதுன்னு சொன்னா தெரிவு செய்ய சொல்லிக்குது. எது வந்து வணிக பரம்பல் தொடர்பாக அந்த மாணவர் கூறின கூற்றுல எது சரியான கூற்று அப்படின்னு. இப்ப முதலாவது கூற்று தாரான் சிறப்பு தேர்ச்சி காரணமாகத்தான் மிகை உற்பத்தி ஏற்பட்டதாம். சரியா பிள்ளையா இது? சரியா பிள்ளையா? குயிக்கா ஆன்சர் பண்ணணும். ரைட், இது வந்து சரியான ஒரு கூற்று. சரி, சிறப்பு தேர்ச்சி காரணம் அதன் முதலாவது வந்து என்னண்டா அந்த வணிக பரம்பல் போக்குகளை நாங்க எடுத்துக்கொண்டா பிள்ளைகள் பண்டைய யுகத்துல முதலாவது வந்து சுய தேவை பூர்த்தி முறை ஒன்று காணப்பட்டது. மேனேஜர் சொல்றது அப்ப சுய தேவை பூர்த்தி முறை ஒன்று காணப்பட்டதுக்கு பிறகு இந்த சுய தேவை பூர்த்தி முறையில வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு தேவையானதை அவங்களே உற்பத்தி செய்து கொண்டாங்க. அப்படி அவங்களுக்கு தேவையானதை அவங்களே உற்பத்தி செய்து கொண்டதால அதுக்கு நாங்க என்ன பேர் வைக்கிறோம்டா நேர் உற்பத்தின்னு பேர் வைக்கிறோம். என்னென்னு பேர் வைக்கிறோம்? நேர் உற்பத்தின்னு பேர் வைக்கிறோம். விளைஞ்ச சொல்றது இந்த நேர் உற்பத்தியினூடாகத்தான் எது ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா இந்த சிறப்பு தேர்ச்சி ஏற்பட்டுச்சு. சரியா? நேர் உற்பத்தியினூடாகத்தான் எது ஏற்பட்டுச்சு? சிறப்பு தேர்ச்சி உருவானது. சரி, அப்ப தனிநபர் சிறப்பு தேர்ச்சியின் ஊடாகத்தான் மிகை உற்பத்தி ஏற்பட்டுச்சு. மிகை உற்பத்தி ஏற்பட்டுச்சு. இதுதான் பேசிக்கான விஷயம். ரைட் ரைட். அப்ப மிகை உற்பத்தி ஏற்பட்டது அப்படின்றது வந்து சிறப்பு தேர்ச்சி காரணமாகவே மிகை உற்பத்தி ஏற்பட்டது அப்படின்றது வந்து சரியான கூற்று. இரண்டாவதுதான் மிகை உற்பத்தியினை மற்றொரு மிகை உற்பத்தியுடன் பரிமாற்றல் பண்டமாற்று முறை என்பதாகும். இது சரியா பிள்ளையா? இது சரியா பிள்ளையா? குயிக்கா ஆன்சர் பண்ணணும். ரைட், விளைஞ்ச உங்களுக்கு சொல்லுது மிகை உற்பத்தியின மற்றொரு மிகை உற்பத்தியுடன் பரிமாற்றுறதான் நாங்க என்னன்னு சொல்றோம்டா பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்றோம். அப்ப மிகை உற்பத்தியின் காரணமாகத்தான் பண்டமாற்று முறையை உருவாகிச்சு. பண்டமாற்று முறை உருவாக்குறதுக்கு மிக பிரதானமான காரணம் என்ன? காரணம் என்ன? மிகை உற்பத்தி. மிகை உற்பத்தி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பாங்க கேக்குது.
இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். பிள்ளைகள் என்ன விஷயம்னு சொன்னால், இந்த கிளாஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அடுத்த கிளாஸ் எல்லாம் வந்து நாங்கள் அந்த பேமெண்ட் குரூப்பில் தான் போடுவோம் லிங்க் எல்லாம். அதால் நீங்கள் இந்த ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுறவங்க அந்த ஆக்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிங்க. கடைசி டைமில் இருக்கிறீங்க. இப்பயும் சின்ன புள்ள மாதிரி மெசேஜ் போட்டு கொண்டு போய் செஞ்சு கொண்டு ஈக்காம விளையாட்டுத்தனமாக ஈக்காம டைமை வேஸ்ட் பண்ணாமல் படிக்கிற வேலையை பாருங்க. விளையாட்டு அவங்களுக்கு சொல்றது ரைட். இந்த கிளாஸ் மட்டும் தான், அதுக்காகத்தான் நான் முதலாவது விஷயம் என்னென்னா அந்த அன்மியூட் ஆப்ஷனை வந்து நம்ம வைக்கல. விளையாட்டா சொல்றது எல்லாத்துக்குமே மியூட் பண்ணி தான் வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த செட்டில் அது இதுன்னு சொன்னால் எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு அனுப்புங்க, யார் வந்து மெசேஜ் போட்டு பார்ப்போம். மற்றது வந்து நாங்கள் கிளாஸுக்குள்ளே டிரெக்டாக போவோம். இந்த கிளாஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், கிளாஸுக்குள்ளே டிரெக்டாக வருவோம். இந்த வணிக பரம்பல் தொடர்பாக மாணவர் ஒருவரின் கூற்று. அப்போ 2 கூற்று சரின்னு சொன்னால், இப்போ இதில் வந்து கேட்கப்பட்ட கேள்வி இதில் வந்து போடல பின்வருமாறு. அப்போ என்ன கூற்றை கேட்டிப்பான்? சரியான கூற்றை கேட்டிப்பானா, பிழையான கூற்றை கேட்டிப்பானா? அதை சொல்லுங்க பார்ப்போம். சரியான கூற்றை கேட்டிப்பானா, பிழையான கூற்றை கேட்டிப்பானா? என்ன கூற்று? பிழையானது. விளங்கிச்சா உங்களுக்கு சொல்றது? பிழையானதை தான் கேட்டிக்கிறான். ரைட். அப்ப பிழையான கூற்றை தான் நாங்க என்ன செய்யணும்? தெரிவு செய்யணும். ரைட். இப்ப முதலாவது வந்து சிறப்பு தேர்ச்சி காரணமாக தான் மிகை உற்பத்தி ஏற்படுது அப்படின்றது ரைட். ஓகே, அது ஆன்சர் சரி. மிகை உற்பத்தியின் மற்றொரு மிகை உற்பத்தியின வந்து மற்றொரு மிகை உற்பத்தியோட பரிமாற்றம் செய்யறது தான் பண்டமாற்றம் அப்படின்றது. சரியா? அப்ப பண்டமாற்றம் அப்படின்னு சொன்னால் மிகை உற்பத்தியின் காரணமாகத்தான் இந்த பண்டமாற்று முறை வந்து உருவாகிச்சு. சரியா? நல்லா விளங்கிக் கொள்ளணும். அப்ப அடுத்ததாக சொல்றேன். அப்ப இது இந்த கூற்றும் வந்து சரி. 3வது கூற்று தாரான் தகவல் தொடர்பாடல் மற்றும் எண்மான தொழில்நுட்பம் இணைந்து உருவாக்கப்பட்டதே இலத்திரனியல் பணமாகும். சரியா பிழையா? சரியா பிழையா? இலத்திரனியல் பணம் அப்படின்னா என்ன? குயிக்கா போடுங்க. சரி. விளைஞ்ச உங்களுக்கு சொல்றது இதுதான் சரியான ஆன்சர். அதாவது தகவல் தொடர்பாடல் மற்றும் எண்மான தொழில்நுட்பம் இணைந்து உருவாக்கப்பட்டதை தான் நாங்கள் இந்த இலத்திரனியல் பணம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நல்லா விளங்கிக் கொள்ளணும். பண்டமாற்று முறை தொடக்கம் இன்று வரை பயன்பாட்டில் ஏற்பட்ட பரம்பல் படிமுறை வழங்கினா பண பயன்பாட்டில் அந்த அதாவது அந்த பயன்பாட்டு முறைகளை நாங்க என்ன செய்யலும் வகைப்படுத்தணும். முதலாவது வந்து பொருட்பயன்பாடு, உலோக வகை பயன்பாடு, அதே மாதிரி உலோக நாணய பயன்பாடு, உலோக நாணயங்களை பயன்படுத்தினான், நாணய தாள்கள பயன்பாடு வந்துச்சு, வங்கி பயன்பாடு வந்துச்சு, கடைசியா தான் இந்த இலத்திரனியல் பயன்பாடு 6வது பயன்பாடு. விளங்கிச்சா? அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த இலத்திரனியல் பயன்பாடு அப்படின்னு சொன்னால் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் மற்றும் எண்மான தொழில்நுட்ப விருத்தியுடன் அறிமுகப்படுத்தப்பட்ட கணனிமயப்படுத்தப்பட்ட வலையமைப்பின் மூலம் கொடுக்கல் வாங்கல் இடம்பெறும் முறையைத்தான் நாங்க என்னன்னு சொல்றோம்டா இலத்திரனியல் பயன்பாடு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சுருக்கமா சொல்லிக்கிறோம். தகவல் தொடர்பாடல் மற்றும் எண்மான தொழில்நுட்பம் இணைந்து உருவாக்கப்பட்டது தான் நாங்க என்ன சொல்லுவோம்? இலத்திரனியல் பணம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுவும் வந்து சரியான கூற்று. அடுத்தது சொல்றான் 4வது கூற்று பண்டமாற்றே வணிக பரம்பல்னு முதலாவது படிமுறை ஆகும். சரியா பிழையா இது? சரியா பிழையா? 4வது கூற்று சரியா பிழையா? சரி. அதாவது பண்டமாற்று முறை, அதாவது வணிக பரம்பல்ட படிமுறைக்கு தானே வணிக பரம்பல்ட படிமுறைகள்ல வந்து 4 படிமுறைகள் மிக முக்கியமான படிமுறைகள் இருக்கு. அதுல முதலாவது படிமுறை என்னன்னு சொன்னா இந்த பண்டமாற்று முறை. சரியா? 2வது பணப்பாவனை, 3வது கைத்தொழில் புரட்சி, 4வது தகவல் பொருளாதாரம், தகவல் யுகம். விளைஞ்ச சொல்றது. அப்ப 4வது கூற்று பாருங்க. பண்டமாற்று வணிக பரம்பல்ல முதலாவது படி அப்படின்றது வந்து சரியான ஒரு கூற்று. அடுத்ததாக சொல்றான் என்னன்னா பண்டமாற்றிற்கு முன்னர் இடம்பெற்ற உற்பத்திகள் நேருற்பத்திகளாக கருத முடியுமா? பண்டமாற்றிற்கு முன்னர் இடம்பெற்ற உற்பத்திகளை நாங்க நேருற்பத்தி அப்படின்னு சொல்லுவோமா? சரியா பிழையா? சரியா பிழையா? இல்ல. அப்ப பண்டமாற்றிற்கு முன்னர் இடம்பெற்ற உற்பத்திகளை நாங்க என்ன உற்பத்திகள்னு சொல்லுவோம்? என்ன உற்பத்தின்னு சொல்லுவோம்? நேர் உற்பத்தினா என்ன?
நேர் உற்பத்தினா என்ன? பண்டமாற்றுக்கு முன்னர் இடம்பெற்ற உற்பத்திகளை நாங்க நேர் உற்பத்திகள் அப்படின்னு சொல்லுவோமா? அல்லது நேர் உற்பத்தின்னு சொன்னா என்ன? ஆ தனக்கு தேவையானத சரியான கூற்று என்ன? தனக்கு தேவையானத தானே உற்பத்தி செய்றத தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? நேர் உற்பத்திகள் அப்படின்னு சொல்லுவோம். நேர் உற்பத்திகள் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? அப்ப இதுல என்ன சொல்லப்பட்டிக்குது? என்ன சொல்லப்பட்டிக்குது? பண்டமாற்றிற்கு முன்னர் இடம்பெற்ற உற்பத்தியில் நேர் உற்பத்தி அப்படின்னு கருத முடியும் அப்படின்னு சொல்லிக்குது. ரைட்? அப்ப எத்தனாவது ஆன்சர்? 1வதுக்கு. 1வதுக்கு எத்தனாவது ஆன்சர்? குயிக்கா எல்லாரும் ஆன்சர் பண்ணணும். அப்பதான் உங்களோட கேள்விகள், அடுத்தடுத்த விஷயங்கள், பிரச்சனைகள் என்ன சரி இருந்தா சொன்னா நாங்க கிளியர் பண்ணிக் கொள்ள இயலும். ரைட். இதுல தான் உங்களோட விஷயத்த நான் புடிச்சேன். நீங்க எந்த லெவல்ல இருக்கிறீங்கன்னு சொல்லி. இப்பதான் விளங்குது உங்களோட லெவல் என்னன்றது. இப்ப எக்ஸாமினர் வந்து ரைட். சரியா? நல்லா விளங்கிக் கொள்ளணும். இப்ப கொஞ்சம் இருங்க. ரைட். இப்ப இப்படித்தான் வந்து என்ன செய்ய போறான்னு சொன்னா, உங்களோட எக்ஸாமினர் வந்து குழப்ப போறான். 5வது ஆன்ஸர நீங்க 5வது ஆன்ஸர்ன்னு சொல்லி போட்டு நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்க என்ன ஆன்ஸர் பண்றீங்கன்னு பார்க்கிறதுக்காக. 5வது ஆன்ஸர கொஞ்சம் யோசிங்க. பண்டமாற்றத்திற்கு முன்னர் இடம்பெற்ற உற்பத்திகள் நேர் உற்பத்தின்னா, நேர் உற்பத்தின்னா என்ன? தனக்கு தேவையானத இப்ப நீங்க நான் ஒரு கேள்வி இத எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு நான் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்பேன். அது சரியா பிழையான்னு மட்டும் சொல்லுங்க. பண்டமாற்றத்துக்கு முன்னர் இடம்பெற்ற உற்பத்தியில் நேர் உற்பத்தி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பண்டமாற்றத்துக்கு முன்னர் உற்பத்தி செய்யப்பட்ட உற்பத்தியில் நேர் உற்பத்தின்னு சொன்னா, பண்டமாற்றத்துக்கு முன்னர் தானே அவங்களுக்கு தேவையானத அவங்க உற்பத்தி செஞ்சாங்க. ஓவா இல்லையா? ஓவா இல்லையா? ஓவா இல்லையா? அத சொல்லுங்க பாப்போம். ஓ! அப்ப பண்டமாற்றத்துக்கு முன்னர் இடம்பெற்ற உற்பத்திகள் நேர் உற்பத்திகளாக கருத முடியும் அப்படின்றது சரியான கூற்றா? பிழையான கூற்றா? சரியான கூற்றா? பிழையான கூற்றா? சரி. அப்ப நீங்க ஏன் வந்து பாருங்க, எத்தன பேர் வந்து 5வது ஆன்ஸர் வந்து சொல்லிக்கிறீங்க அப்படின்னு. எப்படி சொல்லுவீங்க நீங்க 5வது? இதத்தான் நான் சொல்றது. நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். கேள்விகள சரியா விளங்கி, அதுக்கேத்த மாரி சரியான ஆன்ஸர நீங்க குடுக்கணும். அப்ப எத்தனாவது ஆன்ஸர் வரும்னு சொன்னால், பிழையான கூற்று. இந்த 3வது ஆன்ஸர் தான் பிழை. தகவல் மற்றும் எண்மான தொடர்பாடல் இணைந்து மட்டும் உருவாக்கப்பட்ட பணம் வந்து இலத்திரனியல் பணம் இல்ல. நல்லா விளங்கிக் கொள்ளணும். அப்பயும் நான் அந்த இலத்திரனியல் பணம் அப்படின்னு சொன்னா, முழுமையான கூற்றாங்கணிக்க கூறுறேன். என்ன சொன்னா இதுக்கான இந்த 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 கேள்விய வந்து உங்களுக்கு இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணினதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னா, நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்க அப்படின்றத செக் பண்றதுக்காக. இப்ப பாருங்க.
இப்ப நான் ஒன்றை விளக்கப்படுத்தின உடனே இது வந்து ஆன்சர்னு சொல்றீங்க, அதே திருப்பி ஒரு விஷயத்தை நான் இன்னொரு ஒருக்கா சொன்ன உடனே இது வந்து பிழைன்னு சொல்றீங்க. என்ன பிரச்சனை இதுல இருக்குது? என்ன பிரச்சனை இருக்குது? விளங்கிச்சா உங்களுக்கு சொல்றது? நல்லா தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். கேள்விகளை சரியா புரிஞ்சு ஆன்சர் பண்ற டைம்ல குழம்பிடப்படாது. இப்போ யூனிட் 1 சம்பந்தமான விஷயம். அப்ப நீங்க இந்த நிலைமையில இருக்கிறீங்கன்றது உங்களுக்கு விளங்கிச்சா இல்லையா? அப்ப இலத்திரனியல் பணம் அப்படின்னு சொன்னா தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் மற்றும் எண்மான தொழில்நுட்ப விருத்தியோட அறிமுகப்படுத்தப்பட்ட கணனிமயப்படுத்தப்பட்ட வலையமைப்பின் மூலம் அந்த வேர்டு வந்து கட்டாயம் வரணும். எப்படி? கணனிமயப்படுத்தப்பட்ட வலையமைப்பின் மூலம் கொடுக்கல் வாங்கல் இடம்பெறும் முறையைத்தான் நாங்க என்னன்னு சொல்றோம்? என்னன்னு சொல்றோம்? இலத்திரனியல் பணம் அப்படின்னு சொல்றோம். இலத்திரனியல் பணம் அப்படின்னு சொல்றோம். ஆனா இதுல அந்த தகவல் தொடர்பால் மற்றும் எண்மான தொழில்நுட்பம் இணைந்து உருவாக்கப்பட்டதே இலத்திரனியல் பணம் அப்படின்னு சொல்லி ஷோர்ட்டா சொல்லிட்டான். விளைஞ்சு அவங்களுக்கு சொல்லுது முழுமையான அந்த அந்த கணனிமயப்படுத்தப்பட்ட வலையமைப்பு மூலம் கொடுக்கல் வாங்கல் இடம்பெறும் முறை அப்படின்னு சொல்லி போட்டு அந்த வேர்டு வந்து உங்களுக்கு சரியா வரல. அப்ப எத்தனாவது ஆன்சர் பிழையான கூற்று? எத்தனாவது ஆன்சர்? இப்ப சொல்லுங்க பாப்போம். மூன்றாவது ஆன்சர். விளைஞ்ச பிள்ளைகள், இதைத்தான் நான் எதிர்பார்த்த விஷயம். ரைட். இப்ப நாங்க விஷயத்துக்குள்ள வருவோம். ரைட். ரெண்டாவது கேள்வி யாரு ரீட் பண்ற? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ரெண்டாவது கேள்வியை யாரு ரீட் பண்ற? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அன்மியூட் ஆப்ஷன் தாரேன். யாரு ரீட் பண்றது அப்படின்றத ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. குயிக். ரைட். ரீட் பண்ணுங்க. வணிகங்களை பல்வேறு நியதிகளின் கீழ் வகைப்படுத்திட முடிவதுண்டு. இதன்படி அட்டவணை எக்ஸில் தன்மை அடிப்படையிலான கூறுகளும் Y-யில் அவற்றின் விவரணங்களும் காட்டப்பட்டுள்ளன. எக்ஸ் முதல்நிலை உற்பத்தி, இரண்டாம் நிலை உற்பத்தி, மூன்றாம் நிலை உற்பத்தி. Y இயற்கையின் அருங்கொடையாக கிடைப்பவை, பாதுகாப்பு மற்றும் சமூக பணிகள் அடங்கும். முதல்நிலை உற்பத்தியின் வெளியீடுகள் இதில் அடங்கும். சகல தொட்டுணர முடியாத பணிகளும் அடங்கும். மாற்றமும் இன்றி அவ்வாறே உற்பத்திக்கு பயன்படுத்த முடியும். பெரும்பாலும் உற்பத்தி அல்லது நிர்மாணம் சார்ந்ததாக காணப்படும். எக்ஸுக்கும் Y-க்கும் பொருத்தமான இணைப்பினை தெரிவு செய்க. ரைட். இப்ப நாங்க கேள்விக்குள்ள வருவோம். நல்லா விளங்கிக் கொள்ளணும். என்ன கேள்வின்னு சொன்னா, வணிகங்களை பல்வேறு நியதிகளின் கீழே வகைப்படுத்திட முடியும். அதுண்டோ என் அடிப்படையில அட்டவணை எக்ஸில் தன்மை அடிப்படையிலான கூறுகளும் Y-யில் வந்து அவற்றின் விவரணங்களும் காட்டப்பட்டுள்ளது. முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை, அதுக்கான விவரணங்கள் வந்து இதுல சொல்லப்பட்டிருக்கு. சரியா? அதைத்தான் நாங்க என்ன செய்ய போறோம்? எக்ஸை மையம் தொடர்புபடுத்தி பொருத்தமான இணைப்பை தெரிவு செய்ய போறோம். இப்படியான கேள்விகள் வந்து உங்களுக்கு ஃபைனல் பேப்பர்ல அதிகமான கேள்விகள் வருது. இப்படி அந்த புக்ஸ் வந்து எக்ஸும் மையம் தந்து அதை வந்து இணைப்பு செய்யறது. அது இதுக்கு வந்து இலகுவா வந்து நம்ம என்ன செய்யணும்னா ஆன்சர் எடுக்கலும். இப்போ ஒரு ஆன்சர் பிழை அப்படின்னு சொல்லி போட்டு நாங்க எடுத்தோம்னு சொன்னா அதை நாங்க டக்குன்னு கேன்சல் பண்ணிடலும். விளைஞ்ச அவங்களுக்கு சொல்றது. இப்ப நாங்க எப்படி இந்த இதுக்கான ஆன்சரை இலகுவா எடுக்கிறதுன்னு சொல்லி போட்டு நாங்க பார்ப்போம். சரியா? அப்ப விஷயத்துக்குள்ள வருவோம். ரைட். முதலாவது முதல்நிலை உற்பத்தி. அப்ப முதல்நிலை உற்பத்தி அப்படின்னு சொல்ல போகல. முதலாவது பாருங்க, முதல்நிலை உற்பத்தி விவரணங்கள் வந்து இதுல சொல்லப்பட்டிருக்குது. இயற்கையின் அருட்கொடையாக கிடைப்பவை முதல்நிலை உற்பத்தியா? சரியா பிள்ளையா? குயிக்கா கேள்வி கேட்கிற கேள்வி டைம் செட் வந்து நல்லா குயிக்கா ஆன்சர் பண்ணி பழகணும். விளைஞ்சா சொல்றது ரைட். அப்ப ஏக்கு வந்து ஒன்னாவது வரப்போகுது. ஏக்கு வந்து ஒன்னாவது வரப்போகுது. சரி. அப்ப ஏக்கு ஒன்னாவது வரும். சரி. அப்ப இதுல வந்து பாருங்க, நல்ல எப்படி ஆன்சர் எடுக்கிறதுன்னு சிம்பிளா உங்களுக்கு தெரியணும். பாருங்க, இந்த ஒன்ன வச்சு மட்டும் உங்களுக்கு ஆன்சர் எடுக்க இயலும். இந்த கேள்வியின் அடிப்படையில வேற வேற கேள்விக்கு வந்து எப்படி எடுக்கலும் தெரியாது. பாருங்க, இந்த ஒன்னாவது கேள்வி இதுதானே. இந்த ஒன்னாவது நாங்க ஏக்கு வந்து ஒன்னாவது இயற்கையின் அருட்கொடையாக கிடைப்பதுதான் முதல் நிலை உற்பத்தின்னு சொல்லுவோம்.
அப்ப இதை வச்சு மட்டும் எங்களுக்கு என்ன செய்யலும்னு சொன்னா இந்த கேள்விக்கு மட்டும் இதை வச்சு மட்டும் எங்களுக்கு ஆன்சரை தெரிவு செய்யலாம். எப்படின்னு பாருங்க, ஏக்கு 1வது வரும்னு சொல்லி போட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். முதலாவதுல ஏக்கு 1வது வந்துக்குதா? இல்ல. 2வதுல ஏக்கு 1வது வந்துக்குதா? இல்ல. 3வதுல ஏக்கு 1வது வந்துக்குதா? இல்ல. 4வதுல ஏக்கு 1வது வந்துக்குதா? இல்ல. 5வதுல ஏக்கு 1வது வந்துக்குது. அப்ப 5வது ஆன்சர். சிம்பிளா சம் டைம் 2வதுல ஏக்கு 1வது வந்துச்சுன்னு சொன்னா 2யும் 5யும் நாங்க சாய்ஸ் பண்ணி வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுவோம். ஆனா இதுல அவ்வளவு இந்த ஏல 1வது வந்து 1 2 3 4 ஆன்சர்ல ஏக்கு 1 வரவே இல்லையே. வரவே இல்லாட்டி நாங்க 5வது ஆன்சர்ல 1 வந்தீங்கன்னு சொன்னா இதுதானே ஆன்சர். ஆனா ஏன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோமே. எங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுமே முதல்நிலை உற்பத்தி இயற்கையின் அருட்கொடையாக தான் கிடைக்கிறது அப்படின்னு. விளங்கிச்சா உங்களுக்கு சொல்றது? அப்ப அடுத்ததாக நாங்க பார்த்துட்டு வருவோம். 5வது ஆன்சர் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். முதலாவது இத வச்சே நாங்க என்ன செஞ்சிட்டோம்? கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். 2வது வாரம் பாதுகாப்பு மற்றும் சமூக பணிகள் அடங்கும். இது வந்து எந்த உற்பத்திக்கு வரும்? பாதுகாப்பு மற்றும் சமூக பணிகள் அடங்குறது. பாதுகாப்பு மற்றும் சமூக பணிகள் அடங்குறது எந்த உற்பத்திக்கு வரும்? 3ஆம் நிலை. 3ஆம் நிலை. அப்ப சிக்கு வந்து என்ன வரப்போகுது? 2 வரப்போகுது. 2 வரப்போகுது. அதே மாரி இது வந்து ஏ, இது வந்து சி. ரைட். அதே மாரி 3வது முதல்நிலை உற்பத்தியின் வெளியீடுகள் இதில் அடங்குமாம். முதல்நிலை உற்பத்தியின் வெளியீடுகள் இதில் அடங்கும்னு சொன்னா எந்த நிலை உற்பத்தி? எந்த நிலை உற்பத்தி? எந்த நிலை உற்பத்தியில முதல்நிலை உற்பத்தியின் வெளியீடுகள் உள்ளடங்க போகுது? 2ஆம் நிலையில. 2ஆம் நிலையில. அப்ப இதுக்கு பி. விளைஞ்சா சொல்றது முதல்நிலை உற்பத்தின வெளியீடுகள் தான் இந்த 2ஆம் நிலை உற்பத்தியில உள்ளடங்க போகுது. ரைட். அதே மாதிரி சகல தொட்டுணர முடியாத பணிகளும் அடங்குறது. சகல தொட்டுணர முடியாத சேவைகள், சமூக பணிகள் பணிகளும் அடங்குறது வந்து சிக்கு தான் வரும். சிக்கு தான் வரும். அதாவது 3ஆம் நிலை உற்பத்திக்கு தான் வரப்போகுது. அதே மாதிரி எவ்வித மாற்றமும் இன்றி அவ்வாறே உற்பத்திக்கு பயன்படுத்த முடிகிறது. எந்த உற்பத்திக்கு வரும்? 5வது. எவ்வித மாற்றமும் இன்றி அவ்வாறே உற்பத்திக்கு பயன்படுத்த முடிவது. முதலாம் நிலை. வெரி குட். குயிக்கா ஆன்சர் பண்ணி பழகணும் புள்ளல். முதலாம் நிலை. அப்ப இது வந்து ஏ. சரி. அதே மாதிரி 6வது பாருங்க. பெரும்பாலும் உற்பத்தி அல்லது நிர்மாணம் சார்ந்ததாக காணப்படுறது. அது முதலாம் நிலை உற்பத்தியா அல்லது 2ஆம் நிலை உற்பத்தியா 3ஆம் நிலை உற்பத்தியா? 2ஆம் நிலை உற்பத்தி. வெரி குட். பி. அப்ப பாருங்க, ஏக்கு எத்தனாவது வருது? 1வதும் 5வதும். ரைட். அதே மாதிரி பிக்கு 3வதும் 6வதும். ரைட். சிக்கு 2வதும் 4வதும். ரைட். சரியா? அப்ப எத்தனாவது ஆன்சர்? 5வது ஆன்சர். அப்ப நீங்க இதுல இருந்து விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, ஷார்ட்டா எங்களுக்கு வந்து ஆன்சர் எடுக்கிறதுக்கு முதலாவது ஏன்ற இத நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்றத கண்டுபிடிச்ச உடனே நம்ம அப்ப ஏக்கு 1வது வந்தே ஆகும். ஏன்னா இயற்கையின் அருட்கொடையாக கிடைக்கிறது தான் முதல்நிலை. அது கன்ஃபார்மா உங்களுக்கு தெரியும். அப்படின்டா நீங்க ஏ பாருங்க. ஏல வந்து 1வது வந்து வராததெல்லாம் கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணிட்டு வந்ததெல்லாம் டிக் பண்ணி வைங்க. அப்ப 1வதுல வந்து ஏல 1 வந்துட்டுன்னு வச்சுக்கொள்வோமே. அப்ப 1யும் 5யும் டிக் பண்ணி வைக்கிறது, மத்த எல்லாம் கேன்சல் பண்றது. கேன்சல் பண்ணிக்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஆன்சருக்கு பாக்குறது. எது நம்மளுக்கு தெரிஞ்சுக்குதோ அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல எது பிழையா வருதோ அதை கேன்சல் பண்ணி விட்டு நாங்க என்ன செய்யணும்? சிம்பிளா ஆன்சர் எடுக்கலும் இதுக்கு. நினைச்சா பெருசா குழம்புதல் அறவாசி தெரிஞ்சு தெரியாட்டியாலும் இதுக்கு ஆன்சர் எடுக்கிற அந்த மெயின் செட் ஒன்னு சொன்னா கிளியரா ஆன்சர் பண்ணிடலாம். ரைட். அடுத்த கேள்விக்கு வருவோம். 3வது கேள்வியை ரீட் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யார் ரீட் பண்றீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யார் ரீட் பண்றீங்க? ரைட். முருஷிதா. முடிவுப் பொருட்களின் விற்பனை விலைக்கும் உற்பத்தியில் பயன்படுத்தப்பட்ட உள்ளீடுகளின் கிரயத்திற்கும் இடையிலான வேறுபாடு அழைக்கப்படுவது 1 விலையாகும், 2 கிரயமாகும், 3 பெறுமதி சேர்த்தல் ஆகும், 4 இலாபமாகும், 5 செயன்முறை ஆகும். ரைட்.
ஆன்சரை போடுங்க பாப்போம். மூணாவது கேள்வி என்ன போட்டிக்கிறான்? மூணாவது கேள்வி என்ன கேட்டுக்கிறான்? முடிவுப் பொருட்களின் விற்பனை விலைக்கும் உற்பத்தியில் பயன்படுத்தப்பட்ட உள்ளீடுகளின் கிரயத்துக்கும் இடையிலான வேறுபாடு எப்படி அழைக்குது? முடிவுப் பொருட்களின் விற்பனை விலைக்கும் உற்பத்தியில பயன்படுத்தப்பட்ட உள்ளீடுகளின் கிரயத்துக்கும் இடையிலான வேறுபாடு எப்படி அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லி போட்டு கேட்கிறான். என்ன ஆன்சர் வரும் இதுக்கு? எத்தனாவது ஆன்சர்? ரைட், வெரி குட். ஆத்திஃபா வெரி குட். அஸ்கர் ஓகே. கோபி வெரி குட். இந்த பேர் சொல்லாதாக்கெல்லாம் விளங்கிக் கொள்ளணும். நீங்க பிழையத்தான் சொல்றீங்க அப்படின்னு. அனாஸ்டிகா ஓகே. சுஹைனா ஓகே. பேர் சொல்லாதாக்கள் வந்து பிழையாதான் சொல்றீங்க அப்படின்றது விளங்கிக் கொள்ளணும். இன்ஃபினிக்ஸ் ஓகே. இன்ஃபினிக்ஸ் போன்ற பேர் உண்டு. உங்களோட பேரை போட்டுவாங்க. சக்கீனாவும் ஓகே. அப்ப அபிலாஷினியும் ஓகே. ரைட். இப்ப வாங்க, முடிவுப் பொருட்களின் விற்பனை விலைக்கும் உற்பத்தியில பயன்படுத்தப்பட்ட உள்ளீடுகளின் கிரயத்துக்கும் இடையிலான வேறுபாடு பெறுமதி சேர்த்தல் அப்படின்னு சொல்லுவோம். பெறுமதி சேர்த்தல் அப்படின்னு சொன்னால் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இந்த உள்ளீடுகளின் கிரயத்துக்கு நாங்க மேலதிகமா அந்த விலைக்கு மேலதிகமா சேர்க்கிறோம் தானே, அந்த சேர்க்கப்பட்ட பெறுமதி அப்படின்னு சொல்றது. அந்த பெறுமதியை சேர்த்து தான் நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா ஒரு பொருளை நாங்க விற்பனை செய்வோம். எங்களுக்கு எவ்வளவு செலவாகுதோ அந்த செலவை வச்சு நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா நாங்க அதுக்கான அந்த உள்ளீடுகளோட கிரயத்துக்கு மேலதிகமா ஒரு பெருமதி ஒன்றை சேர்ப்போம். அப்ப பெருமதி ஒன்றை சேர்த்து தான் நாங்க அந்த பொருளை விற்பனை செய்வோம். அப்ப விற்பனை விலை ஒன்று நாங்க தீர்மானிப்போம். விற்பனை விலைக்கும் உள்ளீடுகள கிரயத்துக்கும் இடையிலான வேறுபாடு நாங்க என்னன்னு சொல்றோம்? பெருமதி சேர்த்தல். பெருமதி சேர்த்தல். அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இது இந்த மூணாவதுக்கு வந்து மூணாவது ஆன்சர் சரியான ஆன்சர். ரைட். நாலாவது கேள்வி அதே கேள்வி, அதாவது இந்த ரெண்டாவது மெத்தட்ல வந்த கேள்விதான் இந்த நாலாவதும். இது வந்து என்னது சாய்ஸ் பண்ண சொல்லிக்கிறான். சரியா? அந்த கோட் அடிக்கிறது. ரைட். நாலாவது கேள்வியை ரீட் பண்ணுங்க. யார் ரீட் பண்றீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. குயிக். ரைட். நாங்க விஷயத்துக்குள்ள வருவோம். முதலாவது இந்த யூனிட் 1 வந்து நாங்க ரீட் பண்ண அடிப்படையில் இல்லாம நானே ரீட் பண்ணி கேள்வியில விளக்கப்படுத்துறேன். என்ன சரி டவுட் அப்படின்னு சொன்னால் சின்ன கேள்விகள் கேட்கிற டைம்ல இந்த இதை வந்து செட்ல போடுங்க. சரியா? இல்லாட்டி அதுக்கும் சின்ன டைம் ஒன்று வேஸ்ட் ஆகுது. நாங்க விஷயத்துக்குள்ள வருவோம். நாலாவது கேள்வி. அப்ப நாலாவது கேள்வியை பாருங்க. என்னன்னு சொன்னா, மணலாறு வித்தியாலயத்தில் கல்வி கற்கும் விசால் மற்றும் பிரகாஷ் ஆகியோர் உதைப்பந்தாட்ட பயிற்சியின் போது ஏற்பட்ட தாக்கத்தை தீர்ப்பதற்காக ஆசிரியருடன் ஸ்மார்ட் குளிரகத்திற்கு சென்று தோடம்பல சாற்றை அருந்தினர். சரியா? மேற்படி விடயத்தில் இனங்காணக்கூடிய தேவைகள் விருப்பங்கள் முறையை காட்டும் விடை தொகுதியை வந்து தெரிவு செய்யலாம். சரியா? தேவை என்ன, விருப்பங்கள் என்ன அப்படின்றத வந்து தெரிவு செய்யலாம். இப்ப சிம்பிளான ஒரு விஷயம். இப்ப தேவைகள் அப்படின்றது வந்து உதைப்பந்தாட்ட பயிற்சி தோடம்பல பானம் அப்படின்றது தேவைண்டா தேவைகள் உதைப்பந்தாட்ட பயிற்சி தோடம்பல பானம் தேவைகளா? சரியான அதாவது தேவைகள் விருப்பங்கள் முறையை காட்டும் சரியான தொகுதியை தெரிவு செய்யலாம். தேவைகளுக்குள்ள உதைப்பந்தாட்ட பயிற்சி வருமா? சொல்லும் பாபம். தோடம்பல பானம் வருமா தேவைகளுக்குள்ள? ரைட். சரி. அப்ப பாருங்க, தேவைகளுக்குள்ள உதைப்பந்தாட்ட பயிற்சி அப்படின்றது தேவையா? அது ஒரு விருப்பம். விளங்கிச்சா? அப்ப உதைப்பந்தாட்ட பயிற்சி அப்படின்றது வந்து விருப்பம் அப்படின்னு சொன்னா உதைப்பந்தாட்ட பயிற்சிக்கான தேவை என்ன? கல்வி.
தோடம்பல பானம் அப்படின்றது வந்து ஒரு விருப்பம். அதாவது அதிண்ட தேவை என்னன்னு சொன்னா உணவு. அப்ப மாத்தி போட்டுக்கிறான். இத வந்து தலைகீழா மாத்திக்கிறான். இது இங்கனைக்க விருப்பமும் இங்கனைக்க தேவையும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்லைன் மாறிச்சுன்னு சொன்னா இந்த ஆன்சர் சரியா வரும். ஆனா இந்த ஆன்சர் பிழை. இப்ப கல்வி கல்வி அப்படின்றது வந்து தேவை. அது ஓகே. கல்விக்குள்ள வருமா உதைப்பந்தாட்ட பயிற்சி? வருமா? இல்ல. சரியா? அதுல வந்து இப்போ ஓ உதைப்பந்தாட்ட பயிற்சி ஸ்மார்ட் புலிரகம் ரைட். அப்ப உறையுள் அப்படின்றது ஸ்மார்ட் புலிரகம் அப்படின்றது வரும். ஆனா இது வந்து சரியான பொருத்தமான ஒரு கூற்று இல்ல. பொருத்தமான ஒரு தொகுதி இல்ல. அதே மாரி கல்விக்குள்ள வரும் உதைப்பந்தாட்ட பயிற்சி அப்படின்றது, அதே மாரி உணவுக்குள்ள வரப்போது தோடம்பல பானம் அப்படின்றது. சரிதானே? அப்ப 3வது கூற்ற பாருங்க. கல்விக்குள்ள உதைப்பந்தாட்ட பயிற்சி. உதைப்பந்தாட்ட பயிற்சி அப்படின்றது கல்விக்குள்ள வரும். சரியா? அதே மாரி உறையுளுக்குள்ள வந்து ஸ்மார்ட் புலிரகம் வந்து என்ன செய்யாது? வராது. உறையுள் அப்படின்றது தேவை. ஆனா ஸ்மார்ட் புலிரகம் அப்படின்றது வந்து அதுக்கான பொருத்தமானது அல்ல. அதால இந்த 2வது ஆன்சர் பிழை. 3வது ஆன்சர பாருங்க. 3வது இத பாருங்க. கல்வியில வந்து உதைப்பந்தாட்ட பயிற்சி வருது. உணவுல தோடம்பல பானம் வருது. சரியா பிழையா 3வது ஆன்சர்? சரியா பிழையா? 3வது ஆன்சர் தான் மிக சரியான ஆன்சர். சரி. அதே மாரி அ பொழுதுபோக்கு, கல்வி, விளையாட்டு பயிற்சி, உதைப்பந்தாட்ட பயிற்சி அப்படின்றது வந்து எல்லாமே வந்து கல்விக்குள்ள தான் உள்ளடங்கும் போது பொழுதுபோக்குள்ள வராது. அதால இது வந்து 4வது ஆன்சரும் பிழை. சுகாதாரம் தோடம்பல பானமாம். சுகாதாரம் தோடம்பல பானமா? வேறு தேவைகளுக்குள்ள சுகாதாரம் வந்துச்சுன்னு சொன்னா விருப்பம் தோடம்பல பானமா? இல்ல. பிழை. அந்த ஆன்சரும் பிழை. அப்ப சரியான கூற்று, சரியான தொகுதி என்னன்னு சொன்னால் 3வது தான் மிகச் சரியான ஆன்சர். ரைட். அடுத்தது வாரம் 5வது. 5வது கேள்வி என்னன்னு சொன்னால், வணிகத்தின் பிரிவுகளுடன் தொடர்புபட்டதாக மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சேவை துறையை பிரதிபலிப்பது பின்வருவற்றுள் எது? மொத்த உள்நாட்டு உற்பத்தி வணிக பிரிவுகளுடன் தொடர்புபட்டதாக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில சேவை துறையை பிரதிபலிப்பது பின்வருவனவற்றுள் எதுன்னு கேட்டீங்கன்னா, அப்ப எத்தனாவது ஆன்சர் வரும்? 5வதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. எத்தனாவது ஆன்சர் வரும்? ஆத்திஃபா ஓகே. ரைட். சரியா? சிலாக்கள் வந்து உற்பத்தின்னு போடுறீங்க. உற்பத்தி அப்படின்றது வந்து சேவை துறையை பிரதிபலிக்கிறது இல்ல. நல்லா விளங்கிக் கொள்ளணும். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில சேவை துறையை பிரதிபலிப்பது என்னன்னு சொன்னால், வியாபாரமும் துணை நிலை சேவைகளும். சரியா? 2வது ஆன்சர் தான் மிக சரியான ஆன்சர். வியாபாரமும் துணைநிலை சேவைகளும். ரைட். அப்ப வணிக பிரிவுகளுடன் தொடர்புபட்டதாக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில சேவை துறையை பிரதிபலிப்பது வியாபாரமும் துணைநிலை சேவைகளும். 5வது ஆன்சர் போடுறீங்க சில பேர். 5வது ஆன்சர் இல்ல. உற்பத்தி கைத்தொழிலில வியாபாரம் தான் வரும். சரி. துணைநிலை சேவை சரி. ஆனா இந்த 1வது ஆன்சர் பிழை. அதால 5வது ஆன்சர் பிழை. ரைட். 2வது ஆன்சர் தான் சரியான ஆன்சர். 6வது கேள்விக்குள்ள வருவோம். 6வது கேள்வி கேட்கிறான். பொதுச்சூழல் காரணிகள் தொடர்புபடும் சரியான விடை தொகுதி எதுன்னு கேட்கிறான். ரைட். அப்ப பொதுச்சூழல் காரணிகள் தொடர்புபடும் சரியான விடை தொகுதியாக அமைவது. அப்ப போட்டியாளர் அப்படின்றது பொதுச்சூழலா? வாடிக்கையாளர், வழங்குனர் மற்றும் பதிலீட்டு பொருட்களை உற்பத்தியாளர், பதிலீட்டு பொருள் உற்பத்தி செய்பவர் பொதுச்சூழலா? பொதுச்சூழல் காரணிகள் எவ்வளவு அடங்கும்? இல்ல. அப்ப எந்த சூழல் காரணிகளை உள்ளடங்க போகுது? போட்டியாளர், வாடிக்கையாளர், வழங்குனர் மற்றும் பதிலீட்டு பொருட்களை உற்பத்தி செய்வோர் அப்படின்றது வந்து எந்த சூழலுக்குள்ள உள்ளடங்கும்னு சொல்லுங்க பாப்போம். வெரி குட். அந்நிய சூழலுக்குள்ள உள்ளடங்குறது. அந்நிய சூழலுக்குள்ள உள்ளடங்குறது. விளங்கிச்சா உங்களுக்கு சொல்றது? அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். பொதுச்சூழல் காரணிகள்ல தொடர்புற்ற சரியான விடை தொகுதியாக அமைகிறது என்னென்றா, இந்த அரசியல், சட்டம், பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்பம். பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்பம். நிறைய பேர் வந்து ஆன்சர் எல்லாம் சரியா தான் போட்டுக்கிறீங்க. அப்ப பொதுச்சூழல் காரணிகள தொடர்புடைய சரியான விடை தொகுதி வந்து அரசியல், சட்டம், பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்பம். ரைட். 4வது ஆன்சர் தான் இதுக்கு சரியான ஆன்சர். ரைட்.
அடுத்ததாக நாங்க வாரம் 7வது. 7வது கேள்வி என்று சொன்னால், பலரசங்களை சரி, பலரசங்களை உற்பத்தி செய்யும் வணிக நிறுவனம் ஒன்று இடம்பெறும் கருமங்கள் சில கீழே தரப்பட்டுள்ளதாம். அப்போ எத்தனை ஏல இருந்து ஜி வரை இந்த சில கருமங்கள் தரப்பட்டிருக்குது. இப்ப என்ன கேள்வின்றதுக்கு இவ்வளவு வரும். முதலாவது வந்து இதெல்லாம் வாசிக்கிறதுக்கு முந்தி ஒரு கேள்வியை நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னா, இப்படியான கேள்வி வந்துச்சுன்னு சொன்னா, இந்த கேள்விக்கு நீங்க டெஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்டா, முதலாவது நீங்க இந்த என்ன கேள்வி கேட்கப்பட்டிருக்குது அப்படின்றத முதலாவது விளங்கிக் கொள்ளணும். இப்படி ஒரு சில கூற்றுகள் தரான், சில கூற்றுகள் தரப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை நீங்க அந்த கூற்றுகளை வாசிக்கிறதுக்கு முந்தி நீங்க என்ன கேள்வி கேட்டுக்கிறான் அப்படின்றத விளங்கிக் கொள்ளணும். பாருங்க, மேற்குறித்த விடயங்களில் சந்தைப்படுத்தல் கருமங்களை மட்டும் உள்ளடக்கிய விடை தொகுதி. அப்ப எங்களுக்கு கேள்வி விளங்கிட்டு, அப்ப கேள்வி விளங்க நாங்க அப்ப அதுக்கேத்த மாதிரியான ஆன்சரை நாங்க எங்களோட மெயின் செட்டின் அடிப்படையில் நாங்க பார்க்கலும். அப்ப கேள்வி என்னன்னு விளங்காம சும்மா ரீட் பண்றது அப்படின்றது அங்க நீங்க டைம் ஒன்று வேஸ்ட் ஆகுது தானே. விளைஞ்சா உங்களுக்கு சொல்றது. அதால இந்த டைம் மேனேஜ் பண்றதுக்கான ஒரு மெயினான பாயிண்ட் தான் இப்படியான கேள்விகள் வார டைம்ல நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கே நீங்க என்ன செய்யப்படாதுண்டா, இந்த கூற்றுகளை வாசிக்கப்படாது. என்ன செய்யப்படாது? கூற்றுகளை ரீட் பண்ணப்படாது. என்ன செய்யணும்டா, முதலாவது விஷயம் இந்த கேள்வியை நீங்க ரீட் முதலாவது இந்த தலைப்பை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணும், டிரெக்டா அந்த கேள்விகளை வரும். பாருங்க என்ன கேட்கிறான், மேற்குறித்த விடயங்களை சந்தைப்படுத்தல் கருமங்களை மட்டும் உள்ளடக்கிய விடை தொகுதியாக அமைவது விளைஞ்ச சொல்றது. அப்ப இது இந்த கேள்வியையும் தெளிவா என்ன செய்யணும், ரீட் பண்ணணும். சில டைம்ல அமைவதுன்னு சொல்லுவான், சில டைம்ல அமையாததுன்னு சொல்லுவான். அப்ப அவசரப்படப்படாது, பொறுமையா இருந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன செய்யணும், ஆன்சரை கொடுக்கணும். அப்ப சந்தைப்படுத்தல் கருமங்களை மட்டும் உள்ளடக்கிய விடை முதலாவது ரீட் பண்றோம். சரி, முதலாவது வாரம் உற்பத்தி செய்யப்பட்ட பலரச போத்தல்களை சில்லறை வியாபார நிலையங்களுக்கு விநியோகிக்கிறது அப்படின்றது சந்தைப்படுத்தல் கருமமா? ஏன்றது சந்தைப்படுத்தல் கருமமா? ஓ, விளைஞ்சா சொல்றது உற்பத்தி செய்யப்பட்ட பலரச போத்தல்களை வந்து சில்லறை வியாபார நிலையங்களுக்கு விநியோகிக்கிறது அப்படின்றது சந்தைப்படுத்தல் கர்மத்தில் இருக்கிற ஒரு சந்தைப்படுத்தல் கர்மம் உண்டு. சந்தைப்படுத்துற கர்மம் உண்டு. அப்ப ஏன்றது வரும். அப்ப எல்லா ஆன்சர்லையும் ஏ வந்துக்குது. அப்ப அதே மாதிரி இரண்டாவது சொல்றான், பலரச பானங்களை உற்பத்தி செய்வதற்கு தேவையான பழங்களை கொள்வனவு செய்யறதா. அப்ப பழங்களை கொள்வனவு செய்யறது அப்படின்றது சந்தைப்படுத்தல் கர்மங்களுக்குள்ள வருமா? இல்ல. விளைஞ்ச சொல்றது அது சந்தைப்படுத்தல் கர்மத்துக்குள்ள வராது. அப்ப பீன்றது வராது. அப்ப என்ன கேட்கிறானுங்க, எனக்கு சந்தைப்படுத்தல் கர்மங்களை மட்டும் உள்ளடக்கிய விடை தொகுதியாக அமைவது எதுன்னு சொல்லி போட்டு கேட்டுக்கிறான். ஆனா பி வராது. அப்ப பி வந்த ஆன்சர் எல்லாம் கேன்சல் பண்ணணும். ஏன்னா மட்டும் தானே கேட்டுக்கிறான், சந்தைப்படுத்தல் கர்மங்களை மட்டும். அப்ப பி வந்ததெல்லாம் வந்து பிழையாயிக்கும். அப்ப 1வதும் பிழை, 5வதும் பிழை, 5வதும் பிழை. விளங்கிச்சா? அப்ப எப்படி நான் ஆன்சர் எடுத்துன்னு விளங்கிச்சா, அந்த இது ரெண்டையும் கேன்சல் பண்ணின்னு விளங்கிச்சா, இப்படி நீங்க டக்குன்னு என்ன செய்யணும், கேன்சல் பண்ணிடணும். பி வந்ததெல்லாம் பிழை என்று சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியும். அப்போ உங்களுக்கு இன்னும் 3 சாய்ஸ் தான் நீக்குது. 2 விஷயத்தை வச்சு நீங்க 2 என்ன செஞ்சிட்டீங்க, 2 விடயத்தை நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்க, 2 ஆன்சரை நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் சாய்ஸ் பண்றதுக்கு எது இருக்குது, இன்னும் 3 சாய்ஸஸ் தான் நீக்குது. 3ல ஏதாச்சும் உண்டா தான் ஆன்சர் வரப்போகுது. இப்ப நாங்க 3வது இதுக்கு கூற்றுக்கு வருவோம். பலரச போத்தல்களை உற்பத்தி செய்யும் ஊழியர்களுக்கான சம்பள கொடுப்பனவுகளை மேற்கொள்றது. சம்பள கொடுப்பனவுகளை மேற்கொள்றது அப்படின்றது சந்தைப்படுத்தல் கருமமா? இல்ல. விளைஞ்ச சொல்றது அது சந்தைப்படுத்தல் கருமம் இல்ல. அதால சந்தைப்படுத்தல் கருமங்களை மட்டும் உள்ளடக்கிய விடை தொகுதியை தானே கேட்டுகிறான். அப்ப சரி, அப்ப இந்த சீன்றது வராது. அப்ப சீன்றத வந்ததை நாங்க கேன்சல் பண்ணணும். அப்ப 2வதையும் நாங்க என்ன செய்யலும், கேன்சல் பண்ணிடலும். அப்ப சி வந்துக்குது தானே, 2வதையும் நாங்க என்ன செய்யலும், கேன்சல் பண்ணிடலும். அதே மாதிரி 4வது கூற்று, டி கூற்றுக்கு வருவோமே. புதிய வகை பலப்பானம் ஒன்றை புதிய பண்டக்குறி ஒன்றின் கீழ் அறிமுகப்படுத்த தீர்மானம். அப்ப பண்டக்குறி ஒன்றை வந்து புதிய பலப்பானம் ஒன்றை வந்து புதிய பண்டக்குறி ஒன்றின் கீழ் அறிமுகப்படுத்துறதுக்கான தீர்மானங்களை மேற்கொள்றது அப்படின்றது வந்து சந்தைப்படுத்தல் கர்மங்களுக்குள்ள வர ஒரு கர்மம் தான். பண்டக்குறி சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். சரி, அப்ப அதுவும் வந்து டியும் வந்து சந்தைப்படுத்தல் கர்மங்களுக்குள்ள வர ஒரு கர்மம் தான். அப்ப டி வந்து வரும். சரி, டி வந்து வரப்போகுது. ரைட், அதுவும் ஓகே.
இ பலரச உற்பத்திகள் தொடர்பான படங்களை இணையதளத்தில் காட்சிப்படுத்துறது. ஈ வருமா வராதா? ஈன்றது வருமா வராதா? வரும். விளைஞ்ச சொல்லுது உற்பத்திகள் தொடர்பான படங்களை இணையத்துல வந்து காட்சிப்படுத்தினா அதோட விற்பனை வந்து அதிகரிக்கும். அதை கொள்வனவு செய்கிறார்கள் வந்து நிறைய பேர் வருவாங்க அதை கொள்வனவு செய்யறதுக்கு. ஸோ அதுவும் வந்து சந்தைப்படுத்தல் கர்மங்களுக்குள்ள வர ஒரு கர்மம் தான். அப்ப ஈயும் வரப்போகுது. அப்ப ஈ வராததை பாருங்க, 4வதும் ஈ வரல. அப்ப ஈயோட பாருங்க இந்த 2 எஃப்ஐயும் ஜியும் ரீட் பண்ணாமலே உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு என்ன 3வது. ஏன்னா 3 ஆன்சர் இந்த 4 ஆன்சரையும் நாங்க கேன்சல் பண்ணிட்டோம். விளைஞ்சா உங்களுக்கு சொல்றது. அப்ப தெளிவா விளங்கிக்கொள்ளணும். பலரச உற்பத்தி பகுதி ஊழியர் ஒருவரை மேற்பார்வையாளர் தரத்திற்கு பதவி உயர்த்துறது அப்படின்றது வந்து சந்தைப்படுத்தல் கர்மம் அல்ல. அதே மாதிரி பலரச போத்தல்களுக்கு அதன் உற்பத்தி கிரயத்தில் 20% சரியா 20% லாபம் வைத்து விலையை தீர்மானிக்கிறது அப்படின்றது வந்து சந்தைப்படுத்தல் கர்மத்துக்குள்ள வர ஒரு கர்மம். ஜியும் வரப்போகுது. அப்ப ஏடி இஜி அப்படின்றது தான் இதுல சரியான விடை தொகுதி. இப்படித்தான் நீங்க என்ன செய்யணும்னா இதுக்கான ஆன்சரை கேன்சல் பண்ணி நீங்க சில சாய்ஸஸ்களுக்கு வரணும். சரியா? இதை வந்து நீங்க என்ன செய்யணும் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். அடுத்தது 8வது கேள்விக்குள்ள வருவோம். 8வது கேள்வி என்ன சொன்னா வணிகத்தின் பரம்பலுடன் தொடர்புடைய சில கூற்றுகள். வணிக பரம்பல் சம்பந்தமா கேட்டுக்கிறோம். அப்ப வணிக பரம்பல் அப்படின்னு சொல்ல போனா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் வணிக பரம்பலும் போக்கும் அப்படின்றது வணிக அடிப்படை யூனிட் 1ல இருக்கிற 2வது தேர்ச்சி மட்டம். சரி, அப்ப அது சம்பந்தமா ஒரு கேள்வி ஒன்று உங்கள்கிட்ட வினாவப்பட்டிருக்குது. 8வது கேள்வியா சில கூற்றுக்கள் வருமாறு. அப்ப நான் சொல்லிக்கிறேன் கூற்றுக்கள் வருமாறு அப்படின்னு சொன்னா கேள்வி என்னன்றதை விளங்கிக் கொள்ளணும். கேள்வி என்னன்றதை விளங்கிட்டு தான் நாங்க கூற்றுகளுக்கு போகிறோம். அப்ப மேற்குறித்த விடயங்கள்ல எது சரி எது பிழை அதான் கேட்டுக்கிறான். எது சரி எது பிழை அதான் கேள்வியா கேட்டுக்கிறான். இப்ப முதலாவது ரைட், முதலாவது கூற்றுக்குள்ள வாரம் கைத்தொழில் புரட்சியுடன் துணை சேவைகள் வளர்ச்சி ஏற்பட்டது. சரியா பிழையா? இது ஏன்றது சரியா பிழையா? கைத்தொழில் புரட்சியோட துணை சேவைகள் வளர்ச்சி வந்து ஏற்பட்டது. விளைஞ்ச சொல்றது அது வந்து சரியான கூற்று. அப்ப ஏ வந்து சரியான கூற்று. அப்ப ஏ வந்து எனக்கு பிழையான கூற்று அப்படின்றது வந்து இந்த வந்து ஏ வந்து பிழைண்டு. அப்ப ஏ வந்து பிழை அப்படின்றது வந்து நாங்க ஆன்சரா எடுக்கல. அப்ப 3வது ஆன்சரை நாங்க கேன்சல் பண்ணிட்டோம். ரைட். அப்ப எனக்கு ஏன்றது பிழை வந்து இல்ல. ரைட். இப்போ 1 வந்து நாங்க கேன்சல் பண்ணிட்டோம். அடுத்தது 2வது கூற்று தாரான் லெத்திரனியல் வர்த்தகத்தையும் லெத்திரனியல் வணிகத்தையும் அடிப்படையாக கொண்டது தகவல் யுகமாகும். தகவல் யுகம்டா என்ன? லெத்திரனியல் வர்த்தகத்தையும் லெத்திரனியல் வணிகத்தையும் அடிப்படையாக கொண்டது தான் நாங்க என்னன்னு சொல்றோம் தகவல் யுகம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுவும் வந்து சரியான கூற்றா இல்லையா? சரி. அப்ப பியும் சரி. அப்ப பி பிழை அப்படின்னு வந்ததை நாங்க கேன்சல் பண்ணுவோம். பாருங்க பி பிழை இங்க வந்து பி பிழை இந்த இதையும் வந்து நாங்க கேன்சல் பண்ணிடும். சரி, அப்ப 2வது கூற்றையும் கேன்சல் பண்ணிடும், 5வது கூற்றையும் வந்து கேன்சல் பண்ணிடும். சரி, இப்ப எங்களுக்கு 2 சாய்ஸஸ் தான் இருக்குது. 1வது அல்லது 4வது தான். அப்ப 3வது கூற்றுக்கு வருவோம். பண்டமாற்று முறையுடன் வியாபாரம் உருவானது நேரில் உற்பத்தி தோன்றியது. பண்டமாற்று முறையோட தான் வியாபாரம் உருவாகி வியாபாரத்தினூடாக தான் நேரில் உற்பத்தி தான் என்ன? சந்தைக்காக உற்பத்தி செய்யறது. அப்ப சந்தைக்காக உற்பத்தி செய்யறது அப்படின்றது வந்து சரி வியாபாரத்துக்கு பிறகுதான் அது வந்து நேரில் உற்பத்தி தோன்றியது. அப்ப 3வது கூற்றும் வந்து சரியான கூற்று. சரி, அப்ப சி அப்படின்றதும் வந்து சரி. அப்ப சி பிழைன்றது பிழை. அப்ப ஏபிசி 3மே சரியான கூற்று. அப்ப எங்களுக்கு எத்தனாவது ஆன்சர்? 4வது ஆன்சர் தான் மிகச் சரியான ஆன்சர். ரைட். அடுத்தது 9வது கேள்விக்குள்ள வருவோம். 9வது கேள்வி வந்து என்ன சொல்லிக்கிறான்டா வணிகத்தில் அக்கறையுடையோர் வணிகத்தில் தாக்கம் செலுத்தக்கூடிய முறைகள் தொடர்பான கூற்றுக்கள்ல வந்து பொருத்தமற்றது எது அப்படின்னு சொல்லி ஒரு கூற்று ஒன்று நாங்க சாய்ஸ் பண்ணணும். அப்ப வணிகத்துல அக்கறையுடையோர் வணிகத்துல தாக்கம் செலுத்தக்கூடிய முறைகள் தொடர்பான கூற்றுக்கள்ல பொருத்தமற்றதை கேட்டுக்கிறான் அப்படின்னு சொன்னா பேலன்ஸ் 4 கூற்று வந்து சரியானதாக இருக்கும், பொருத்தமானதாக இருக்கும்.
அப்படி என்னத்தை கேட்டிக்கிறான்? பொருத்தமற்றது எதுன்னு சொல்லி போட்டு கேட்டிக்கிறான். அப்ப நாங்க பொருத்தமற்ற கூற்றை நாங்க சாய்ஸ் பண்ணணும். எப்படியான பொருத்தம்? வணிகத்துல அக்கறையுடையோர் வணிகத்துல தாக்கம் செலுத்தக்கூடிய முறைகள் தொடர்பான கூற்றுக்கள்ல பொருத்தமற்ற கூற்றை நாங்க தெரிவு செய்யணும். விளைஞ்ச சொல்லுது அதான் கேட்டிக்கிறான் கேள்வியா. ரைட். இப்ப நாங்க கேள்வியை விளங்கிட்டோம். அடுத்த ஆன்சரா வரப்போறோம். முதலாவது, நம்பிக்கையை உருவாக்குவதன் மூலம் உரிமையாளர் தாக்கம் செலுத்துவார். சரியா பிழையா இது? இது பொருத்தமான கூற்றா பொருத்தமற்ற கூற்றா? சரியா பிழையான்னு சொல்லுவோமே. சரியா, இந்த கூற்று சரியா பிழையா? சரி. நம்பிக்கையை உருவாக்குவதன் மூலம் தான் என்ன செய்ய போறாரு? உரிமையாளர் தாக்கத்தை செலுத்த போறாரு. விளங்கிட்டா? அந்த நிறுவனம் சம்பந்தமான சேவைகள், அந்த பொருட்கள் தொடர்பான தரங்கள் சம்பந்தமாக விளங்கிச்சா சொல்லுது. நம்பிக்கையை வந்து அந்த நிறுவனம் தொடர்பான நம்பிக்கையை வந்து உருவாக்குவதன் மூலம் உரிமையாளர் தாக்கம் செலுத்த போறார். அதே மாதிரி இந்த கூற்று சரி. அப்ப இந்த கூற்று சரின்னு சொன்னா இந்த ஆன்சர் எடுக்க இயலுமா? இயலாது. ஏன் அது பொருத்தமற்ற கூற்று தான் அவன் என்ன செஞ்சுக்கிறான்? கேட்டுக்கிறான். ரைட். இப்ப 2வது கூற்றுக்குள்ள வருவோம். 2வது கூற்று என்ன சொல்லுகிறான்டா? பிணைகள் தொடர்பான நிபந்தனை விதித்தல் மூலம் கடன் கொடுனர் தாக்கம் செலுத்துவார். அப்ப பிணைகள் தொடர்பான நிபந்தனை விதிக்கிறதன் மூலம் வந்து கடன் கொடுனர் தாக்கம் செலுத்துவார் அப்படின்றது வந்து சரி. விளைஞ்ச சொல்றது அது வந்து சரியான கூற்று. அப்ப 2வது கூற்றும் சரி. பொருத்தமான கூற்று. அதே மாதிரி 3வது, பின்னூட்டல்களை வழங்குவதன் மூலம் வாடிக்கையாளர் தாக்கம் செலுத்துவாராம். பின்னூட்டல்களை வழங்குறதன் மூலம் தான் வாடிக்கையாளர் தாக்கம் செலுத்த போறாங்க. அப்ப அந்த கூற்றும் வந்து மிக சரியான கூற்று. சரியா? மிகச்சரியான கூற்று. அப்ப 3வது கூற்றும் சரி. 4வது என்ன சொல்லிக்கிறான்டா? தொழில்நுட்ப அறிவினை பெற்றுக்கொள்ள ஊழியர்கள் தாக்கம் செலுத்துவாங்க. அதுவும் சரி. அப்படியேத்தான் தாக்கம் அது பொருத்தமான ஒரு கூற்று. அப்ப 4வது கூற்றும் சரி. 5வது சொல்றான், சாதகமான சூழலை ஏற்படுத்துவதன் மூலம் ஊழியர் தாக்கம் செலுத்துவாராம். இது சரியா? சாதகமான சூழலை ஏற்படுத்துவதன் மூலம் ஊழியர் தாக்கம் செலுத்துவார் அப்படின்றது சரியா? பிழை. விளைஞ்ச சொல்றது. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். 5வது ஆன்சர் தான் பொருத்தமற்ற கூற்று. சாதகமான சூழலை ஏற்படுத்துவதன் மூலம், சாதகமான சூழல் ஒன்றை ஏற்படுத்துறதன் மூலம் ஊழியர் தாக்கம் செலுத்துவார் அப்படின்றது வந்து பிழை. அப்ப சாதகமான சூழலை ஏற்படுத்துறதன் மூலம் யார் தாக்கத்தை வந்து செலுத்துறது? யார் தாக்கம் செலுத்துறது? சொல்லுங்க பாப்போம். சாதகமான இல்ல. தொழில்நுட்ப அறிவினை பெற்றுக்கொள்றதுக்கு அதாவது தொழில்நுட்ப அறிவினை பெற்றுக்கொள்றதுக்கு வந்து ஊழியர் தாக்கம் செலுத்துவாங்க. அப்ப தொழில்நுட்ப அறிவினை பெற்றா தானே அவங்க வந்து அவங்களோட உற்பத்திகளை வந்து அவங்களோட வேலைகளை, அவங்களோட செயற்பாடுகளை, அவங்களோட செயற்பாட்டு முகாமைத்துவத்தில் இருக்கிற அந்த வேலைகளை வந்து அவங்க என்ன செய்யலும்? சரியான முறையில செஞ்சு கொண்டு போவேலும். விளைஞ்சு அவங்களுக்கு சொல்றது. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும் என்னன்னு சொன்னால், இந்த தொழில்நுட்ப அறிவினை பெற்றுக்கொள்ள ஊழியர்கள் தாக்கம் செலுத்துறார் அப்படின்றது வந்து சரி. சரியா? ரைட். அப்ப அடுத்ததாக இந்த 5வது ஆன்சர்ல பாருங்க. சாதகமான சூழலை ஏற்படுத்துவதன் மூலம் ஊழியர்கள் தாக்கம் செலுத்துவார் அப்படின்றது பிழை அப்படின்னு சொன்னா, யார் தாக்கம் செலுத்துறது? சமூகம். சாதகமான சூழலை ஏற்படுத்துறது மூலம் யார் தாக்கம் செலுத்துறது? எனக்கு ஊழியர் இல்லாம சமூகம்னு வந்துச்சுன்னு சொன்னா இந்த ஆன்சரும் சரி. ஆனா இதுல ஊழியர்னு வந்ததால நாங்க என்ன செய்றோம்? இந்த ஆன்சரை பிழையா பொருத்தமற்ற கூற்றா எடுக்கிறோம். சோ 5வது ஆன்சர் தான் பொருத்தமற்ற கூற்று. சரியோ? ரைட். அப்ப சாதகமான சூழலை ஏற்படுத்துறது யாரு? யார் தாக்கம் செலுத்துறது? சமூகம். சமூகம். ரைட். அடுத்ததாக 10வது கேள்விக்கு வருவோம். கடைசி கேள்வி. ரைட். அப்ப கடைசி கேள்வி என்னன்னு சொன்னால் 10வது MCQ, முகாமையாளர்கள் சரியான தீர்மானம் எடுக்கும் ஆற்றல் காணப்படுதலும் பொருட்கள் காலம் கடந்தவை ஆதலும் முறையே. இல்லைங்களா? அப்ப இது வந்து பலமா பலவீனமா? முகாமையாளர் சரியான தீர்மானம் எடுக்கும் ஆற்றல் காணப்படுறது அப்படின்றது வந்து ஒரு பலமா, பலவீனமா, வாய்ப்பா, அச்சுறுத்தலா? முகாமையாளர் சரியான, அதாவது நல்லா விளங்கிக் கொள்ளணும். இதுல உள்ளக ரைட். வணிகச் சூழலை நாங்க 2 வகைப்படுத்துறோம். அகச்சூழல், அதே மாதிரி புறச்சூழல் அப்படின்னு. நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த அகச்சூழலை நாங்க வந்து ஏன் கற்கிறோம் அப்படின்னு சொன்னா, வணிகத்துல உள்ள என்னது? பலம், பலவீனம் சம்பந்தமா அறிஞ்சு கொள்றதுக்கு. சரி. புறச்சூழலை ஏன் நாங்க கற்கிறோம் அப்படின்னு சொன்னா, வணிகத்துக்கு வந்து என்ன வாய்ப்பு கிடைக்குது, என்ன அச்சுறுத்தல் இருக்குது, இது சம்பந்தமா விளங்கிக் கொள்றதுக்கு. சரியா? இதுதான் டாபிக்.
அப்ப இந்த அகச்சூழலை நாங்க எடுத்துக்கொண்டா இந்த அகச்சூழல் இப்ப முகாமையாளர் அப்படின்றது யாரு? அகச்சூழல் காரணியா புறச்சூழல் காரணியா? அகச்சூழல் காரணியா புறச்சூழல் காரணியா? முகாமையாளர் அகம் அகச்சூழல் காரணி இல்லைங்களா? அப்ப அகச்சூழல் காரணின்னு சொன்னா பலம் அல்லது பலவீனம் தான் வரப்போகுது. அப்ப சரியான தீர்மானம் எடுக்கிற ஆற்றல் காணப்படுறது அப்படின்றது பலம். அது ஒரு பலம். அப்ப வாய்ப்பு அப்படின்றது பிழை. வாய்ப்பு அப்படின்றது பிழை. அப்ப பலம் அப்படின்றது வந்துட்டு. அப்ப 3வது, 1வது இல்லாட்டி 5வது தான் வரப்போகுது. அடுத்ததாக சொல்றான், ஆற்றல் காணப்படுதும் பொருட்கள் காலம் கடந்தவை ஆகிறது. அப்ப பொருட்கள் காலம் கடந்தவை ஆகிறது அப்படின்றது வந்து எங்களுக்கு வந்து என்ன? ஒரு அச்சுறுத்தல். எக்ஸ்பீரியட் ஆகுது. இல்லைங்களா? அப்ப பொருட்கள் வந்து எக்ஸ்பீரியட் ஆகுறது அப்படின்றது வந்து எங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல். அச்சுறுத்தல். சரியா? அப்ப பலமும் அச்சுறுத்தலும் ஆகும். சரி. அப்ப எத்தனாவது ஆன்சர்? 5வது ஆன்சர் தான் மிக சரியான ஆன்சர். 10வதுக்கு 5வது ஆன்சர். ரைட். அடுத்ததாக நாங்க வரப்போறோம் 11ல இருந்து 13 வரையான வினாக்களுக்கு பொருத்தமான விடையை கொண்டு இடைவெளியை நிரப்புக. அப்ப 3 கேள்வி. 11, 12, 13. இடைவெளியை நிரப்ப போறோம். ரைட். அப்ப இடைவெளி நிரப்புற கேள்வியில முதலாவது ஆனா கேள்வியில கேட்கிறான் என்னன்னு சொன்னா மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு எதனூடாக இதுல வந்து இந்த கோடு வருது தானே, இந்த இடைவெளி வருது தானே, இந்த இடைவெளிக்கு நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு வேர்டை என்ன சொல்றது, ஒரு கேள்வி வினா வேர்டு ஒன்று நாங்க யூஸ் பண்ணணும். பாருங்க எப்படி யூஸ் பண்றேன்னு. மனித தேவை அப்படி யூஸ் பண்ணினோம்னு சொன்னா எங்களுக்கு கேள்விகளை அந்த ஆன்சர் எடுக்கிறதுக்கு ஈஸி ஆயிக்கும். இப்படியான கேள்விகளுக்கு இந்த இடைவெளி நிரப்புற கேள்விகளுக்கு வந்து எங்களுக்கு ஒரு இந்த இடைவெளி வார இடத்துல ஒரு கேள்வி வினாக்குரிய அந்த வேர்ட் ஒன்றை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு வந்து என்ன செய்யலும் ஆன்சர் எடுக்கிறதுக்கு ஈஸி ஆயிக்கும். பாருங்க, மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்கு எதனூடாக பொருட்கள் சேவைகள் வழங்கப்படும், எது மற்றும் எது சந்திக்கின்ற அல்லது தொடர்படுகின்ற எந்த ஒரு நிலைமையும் சந்தை எனப்படும். எது மற்றும் எது சந்திக்கின்ற அல்லது தொடர்படுகின்ற எந்த ஒரு நிலைமையும் சந்தை எனப்படும். அப்ப பாருங்க, முதலாவது விடயம் முதலாவது விஷயத்துக்குள்ள வாரம். சரி, மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்கு எதனூடாக பொருட்கள் சேவைகள் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா சந்தையின் ஊடாகத்தான் பொருட்கள் சேவைகள் வழங்கப்படுது. அவனால சொல்றான் பாருங்க என்னன்னு சொன்னா யாரும் சந்திக்கின்ற அல்லது தொடர்படுகின்ற எந்த ஒரு நிலைமையும் சந்தை என்று சொன்னா கொள்வனவாளனும் விற்பனையாளனும் விளைஞ்ச சொல்றது. அப்ப கொள்வனவாளனும் விற்பனையாளனும் சந்திக்கின்ற அல்லது தொடர்பு படுகின்ற எந்த ஒரு நிலைமையும் நாங்க என்ன சொல்றோம்டா சந்தை அப்படின்னு சொல்றோம். விளைஞ்சவங்க சொல்றது ரைட். 11வது கேள்வி. ஓகே. அடுத்ததாக வாரம் 12வது கேள்வி. 12வதுல என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா 12வதுல ஆனா இலத்திரனியல் வலையமைப்பின் ஊடாக சரி, இலத்திரனியல் வலையமைப்பின் ஊடாக கொள்வனவு விற்பனை நடவடிக்கைகள் இடம்பெறுவது எது எனப்படுவதுடன் வியாபார கருமங்களுக்கு மேலதிகமாக அனைத்து வணிக தொழிற்பாடு கணனி வலையமைப்பினை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுவது எது எனப்படும். அப்ப எதுன்னு சொல்லி போட்டு நாங்க வினாக்குறியோட போடுறோம். அப்ப நல்லா வினைக்கொள்ளணும். இலத்திரனியல் வலையமைப்பின் ஊடாக கொள்வனவு விற்பனை நடவடிக்கைகள் இடம்பெறுவதை நாங்க என்னன்னு சொல்றோம் சொல்லுங்க பாவம். ரைட். இலத்திரனியல் வர்த்தகம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இலத்திரனியல் வலையமைப்புகளாக கொள்வனவு விற்பனை நடவடிக்கையில் இடம்பெறதை நாங்க என்ன சொல்றோம்? இலத்திரனியல் வர்த்தகம் அப்படின்னு சொல்றோம். வியாபார கருமங்களுக்கு மேலதிகமாக அனைத்து வணிக தொழிற்பாடும் கணனி வலையமைப்பை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுறதை நாங்க என்னன்னு சொல்றோம்? இலத்திரனியல் வணிகம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இலத்திரனியல் வணிகம்டா என்ன, இலத்திரனியல் வர்த்தகம் அப்படின்னு சொன்னா என்னன்றது விளங்கிக்கொள்ளணும். அப்ப இலத்திரனியல் வலையமைப்பின் ஊடாக கொள்வனவு விற்பனை நடவடிக்கைகள் இடம்பெறதை தான் நாங்க இலத்திரனியல் வர்த்தகம் அப்படின்னு சொல்றோம். வியாபார கருமங்களுக்கு மேலதிகமாக அனைத்து வணிக தொழிற்பாடு
சரியா? இந்த அனைத்து வணிக தொழிற்பாடும் கணினி வலையமைப்பை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுறது தான் நாங்க இலத்திரனியல் வணிகம் அப்படின்னு சொல்றோம். இலத்திரனியல் வணிகம்டா என்ன, இலத்திரனியல் வர்த்தகம் அப்படின்னு சொன்னா என்னன்றதை தெளிவா என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளுவோம். ரைட். அவனால கேட்கப்படுறது என்ன சொன்னால், வணிகம் ஒன்றிற்கு வணிகம் ஒன்றின் விருத்திக்கும் விரிவாக்கத்திற்கும் எது அவசியமாக இருக்கும், அதே வேளை இதனை பெறுவதற்கு காணப்படும் நிச்சயமற்ற நிலைமை எது என கருதப்படுவதுண்டோ. அப்ப வணிகம் ஒன்றோட விருத்திக்கும் சரி, வணிகம் ஒன்றோட விருத்திக்கும் விரிவாக்கத்துக்கும் என்ன என்ன அவசியம், லாபம் அவசியமாகும். என்ன சொல்றது, இலாபம் அவசியமாக இருக்கிற அதே வேளை இதனை பெறுவதற்கு காணப்படுகின்ற நிச்சயமற்ற நிலைமையைத்தான் நாங்க என்னன்னு சொல்றோம்டா, என்னன்னு சொல்றோம், இடர் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றது, இடர் அப்படின்னு சொல்றோம். ரைட். அப்ப வணிகம் ஒன்றின் விருத்திக்கும் விரிவாக்கத்துக்கும் லாபம் அவசியமா, லாபம் இருந்தா தான் அவங்க வணிகத்தை என்ன செய்யலும், விருத்தி செய்யலும், விரிவாக்கம் அடைய செய்யலும். அப்ப அதே வேளை இந்த லாபத்தை பெறுறதுக்கு காணப்படும் இந்த நிச்சயமற்ற நிலைமையை தான் இடர் அப்படின்னு சொல்லுவோம். இடர் அப்படின்னு சொல்லுவோம். சொல்றது. ரைட். அடுத்ததாக நாங்க வரோம் 13வது கேள்வி. நம்ம 13வதுல இருந்து, நீர் சேகரித்தல் சுத்தகரித்தல் என்பன தொழில் மூலதனத்திற்கு அமைய எது என்பதனாலும் உற்பத்தி துறையின் தன்மையின் அடிப்படையில் எந்த உற்பத்தியில உள்ளடங்கும், எந்த உற்பத்தியில உள்ளடங்கும். சரியா? அப்ப நீர் சேகரிக்கிறது சுத்திகரித்தல் என்பன தொழில் மூலதனத்திற்கு அமைய எந்த துறைக்கமையது, எந்த துறைக்குரியது சொல்லுங்க பாப்போம். நீர் சேகரிக்கிறது, அதே மாதிரி சுத்திகரிக்கிறது, இந்த தொழில் மூலதனத்திற்கமைய எந்த துறைக்குரியது. வெரி குட். கைத்தொழில் துறை. அப்ப கைத்தொழில் துறைக்குரியதும் தன்மையின் அடிப்படையில எத்தனாம் நிலை, எந்த நிலைக்குள்ள, முதலாம் நிலையா, இரண்டாம் நிலையா, மூன்றாம் நிலையா? மூன்றாம் நிலை. மூன்றாம் நிலை. மூன்றாம் நிலை. சரியா? நல்லா விளங்கணும். அப்ப நீர் சேகரிக்கிறது சுத்தகரித்தல் என்பன தொழில் மூலதனக்கமைய கைத்தொழில் துறை என்பதனாலும் உற்பத்தி துறை தன்மையின் அடிப்படையில மூன்றாம் நிலை உற்பத்தியில உள்ளடங்க போகுது. சரியா? ரைட். அடுத்தது இவ்வளவுதான் என்னது உங்களோட இந்த இடைவெளி நிரப்புற கேள்வி யூனிட் 1. ரைட். அடுத்ததாக நாங்க வரோம் 14 தொடக்கம் 16 வரையான வினாக்களுக்கு மிக பொருத்தமான விடைகளை எழுதுக. அப்ப 3 கேள்வி விடை எழுதுறதுக்கு தந்தீங்க. ரைட். முதலாவது 14வது கேள்வி பாருங்க. வணிக சூழல்ல சிறப்பு இயல்புகள் 4. அப்ப வணிக சூழல்ல சிறப்பு இயல்புகள் 4 கேட்டுக்கிறான். அப்ப வணிக சூழல்ல சிறப்பு இயல்பு என்னன்னு சொன்னா, முதலாவது நிறுவனத்தால கட்டுப்படுத்த இயலும். வணிகத்து சூழல்னா வணிகத்தின் அகச்சூழல், வணிகத்தின் அகச்சூழல் சிறப்பு இயல்பு. என்ன சூழல் விளங்கணும், அகச்சூழல். வணிகத்தின் அகச்சூழல் சிறப்பு இயல்பு என்னன்னு சொன்னா, முதலாவது வணிகத்தினால நிறுவனத்தால கட்டுப்படுத்த இயலும். சரி, நிறுவனத்தால. அப்ப அகச்சூழல் காரணிகள் சொல்லுங்க பாப்போம். என்னென்ன காரணி அகச்சூழல் காரணி? அகச்சூழல் காரணி வணிகத்தின் அகச்சூழல் காரணி உரிமையாளர், முகாமையாளர், ஊழியர். வெரி குட். அப்ப இதெல்லாம் வணிகத்தின் அகச்சூழல் காரணி. அப்ப அந்த அகச்சூழல் காரணியின் சிறப்பு, அந்த அகச்சூழல் சிறப்பு இயல்புகளை சொல்லிடும். வணிகத்தால கட்டுப்படுத்த இயலும். சரி, வணிகத்தால முதலாவது விஷயம் நிறுவனத்தால கட்டுப்படுத்த இயலும். இது ஒரு சிறப்பு இயல்பு. இரண்டாவது, அகச்சூழல்ல பலம் மற்றும் பலவீனம் காணப்படும். பலம் மற்றும் பலவீனம் காணப்படும். பலவீனம் காணப்படும். புறச்சூழல நாங்க எடுத்துக்கொண்டா எது எது காணப்படும்? எது எது காணப்படும்? வாய்ப்பு மற்றும் அச்சுறுத்தல். அச்சுறுத்தல் சொல்றது. அப்ப இரண்டாவது வணிகத்தின் அகச்சூழல்ல சிறப்பு இயல்புகள் இரண்டாவது இயல்பு தான் என்ன சொன்னா,
அகச்சூழலில் பலம் மற்றும் பலவீனம் காணப்படும். மூன்றாவது என்னன்னா வணிகத்தின் மீது நேரடியான தாக்கம் இருக்கும். சரியா, வணிகத்தின் மீது நேரடியான தாக்கம் காணப்படும். இது வணிக சூழல்ல சிறப்புழைக்கிற ஒரு சிறப்பு. சரி, அதே மாதிரி நான்காவது சிறப்பு இயல்பு தான் வணிகத்தின் அகச்சூழல்ல நிறுவனத்தில் காணப்படுகின்ற நிலைமைகள் மற்றும் குழுக்களைத்தான் நாங்க என்ன சொல்றோம்னா வணிகத்தின் நிறுவனத்துல காணப்படுகின்றது. விளைஞ்ச சொல்லுது. அப்ப நிறுவனத்துல காணப்படுகின்ற நிலைமைகளையும் குழுக்களையும் தான் நாங்க என்ன சொல்றோம், நிறுவனத்துல காணப்படுகின்ற நிலைமைகளையும் குழுக்களையும் தான் நாங்க என்ன சொல்றோம், வணிகத்தின் அகச்சூழல் அப்படின்னு. அதுவும் இந்த அகச்சூழல்ல ஒரு சிறப்பியல். சரியா, இதனாலையும் குறிப்பிட்டா ஓகே. ரைட், அடுத்ததாக 15வது கேள்வி பாருங்க. 15வதுல என்ன கேட்கப்பட்டதுன்னு சொன்னால், ஒரு வணிகத்தை பல்வேறு முறைகள்ல வகைப்படுத்த இயலும். அவ்வாறு வகைப்படுத்தத்தக்க வேறுபட்ட நியதிகள் 4 குறிப்பிடட்டும். அதாவது வகைப்படுத்தக்கூடிய நியதிகள், வணிகத்தை வகைப்படுத்தக்கூடிய நியதிகள் என்ன? முதலாவது வணிகத்தின் பருமனின் அடிப்படையில சிற்றளவு வணிகம், பேரளவு வணிகம், நடுத்தரளவு வணிகம் அப்படின்னு சொல்லி 2 வகை. சிற்றளவு அல்லது நடுத்தரளவு வணிகம், பேரளவு வணிகம் அப்படின்னு சொல்லி 2 வகைகளாக நாங்க என்ன செய்யலும், வகைப்படுத்தலும். அப்ப வணிகத்தின் பருமனின் அடிப்படையில, உற்பத்தி தன்மையின் அடிப்படையில, சரி, 1ஆம் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை அப்படின்னு சொல்லி உற்பத்தி தன்மையின் அடிப்படையில, அதே மாதிரி நோக்கத்தின் அடிப்படையில, அதே மாதிரி உரிமையின் அடிப்படையில, அதே மாதிரி உற்பத்தி துறையின் அடிப்படையில இப்படி நாங்க என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னால் இந்த வணிகத்தை வகைப்படுத்தக்கூடிய நியதிகளை குறிப்பேரும். வணிகத்தை அதாவது என்னது, வணிகத்தின் பருமனின் அடிப்படையில, நோக்கத்தின் அடிப்படையில, உற்பத்தி துறையின் அடிப்படையில, உற்பத்தி தன்மையின் அடிப்படையில அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்யலும், வணிகத்தை வேறுபட்ட நியதிகளின் மூலம் வகைப்படுத்த இயலும். சரியா, அப்ப 16வது கேள்வி என்னன்னு சொன்னால் பொருளாதார சூழல் காரணிகள் 4 குறிப்பிடட்டும். பொருளாதார சூழல் காரணிகள் 4 என்னது? பொருளாதார சூழல் காரணி விலை மட்டம் ஆகிக்கலாம், அதே மாதிரி பணவீக்கம், பணச்சுருக்கம், வட்டி வீதம். சரி, இதெல்லாம் பொருளாதார சூழல் காரணி. வட்டி வீதம், வேலை வாய்ப்பு, மொத்த உள்நாட்டு உற்பத்தி, மொத்த தேசிய உற்பத்தி, சேமிப்பு, முதலீடு இதெல்லாம் என்ன, பொருளாதார சூழல் காரணி. 4 குறிப்பிட சிம்பிளான விஷயம். சரியோ, ரைட். நாணய கொள்கை, வெரி குட். நாணய கொள்கை, முதலீடு, பணவீக்கம், வட்டி வீதம், ரைட், வெரி குட். சரியா, இது 4 குறிப்பிட்டோம். ரைட், இவ்வளவு தான் உங்களோட பார்ட் 1 கேள்வி. டோட்டலா பார்ட் 1 கேள்வி இவ்வளவுதான், 16 கேள்வி. அப்ப இப்படித்தான் 18 யூனிட்டுக்கும் நாங்க இந்த அடிப்படையில தான் செய்வோம். இந்த அடிப்படையில பார்ட் 1 செய்வோம். ரைட், 16 கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் டோட்டலா உங்களுக்கு வரும். ரைட், எல்லா யூனிட்டுக்கும் இந்த பிடிஎஃப் மெத்தட்லயே அவ்வளோ யூனிட்டுக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னன்னா, இப்ப நாங்க யூனிட் 1 தானே இங்க செய்யறோம். யூனிட் 1 செஞ்சுட்டு யூனிட் 2 ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஃபெஸ்ட்டுக்கு ஃபெஸ்ட் இயர்ல ஒரு சிலபஸ், இதை நான் சொல்ல மறந்துட்டேன் ஆரம்பத்துல. கிளாஸ்ல ஈக்கிறவங்க தொடர்ச்சியா ஈக்கிறீங்கன்னு சொன்னால் எல்லாரும் தொடர்ச்சியா ஜாயின் பண்ண போறீங்கன்னு தான் அர்த்தம். நான் உங்களுக்கு விளங்கிக்கும்னு நினைக்கிறேன், யூஸ் ஆகிக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட எக்ஸாம்களுக்கு. ஸோ அவங்க மட்டும் தெரிஞ்சுக்கொண்டா போதும். இடையில லீவ் ஆகுனா அந்த கிளாஸ் தேவையில்லைன்னு சொல்லி போட்டு அர்த்தம். ஸோ 20 பேர் ஜாயின் ஆகிக்கிறீங்க. இந்த 20 பேருக்கும் தொடர்ச்சியா ஜாயின் பண்ணுவீங்க. அதால இந்த விஷயத்த தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்க என்ன செய்யறோம், செகண்ட் இயர் சிலபஸ்ல அடுத்த யூனிட், அதாவது முகாமைத்துவத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். முகாமைத்துவம் அதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ்ல 2வது யூனிட், செகண்ட் யூனிட்டை பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன, செயற்பாட்டு முகாமைத்துவம். அதுக்கப்புறம் என்ன, அப்படி ஒரு ஃபெஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸ் முடிக்கிறது. அது ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு பாடம், அடுத்த கிளாஸ்ல செகண்ட் இயர்ல ஒரு பாடம், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இயர், அப்படி செகண்ட் இயர், அப்படி மாறி மாறி தான் போகும். அப்பதான் யூஸ் ஆயிக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் இயரையும் பார்த்த மாதிரி இருக்கும், செகண்ட் இயரையும் பார்த்த மாதிரி இருக்கும். அப்ப ஈஸி ஆயிக்கும். உங்களுக்கு சொல்றது, இந்த மெத்தட் உங்களுக்கு நல்ல தோணுதா, இல்லாட்டி நாங்க யூனிட் 1 2 அப்படின்னு தொடர்ச்சியா போவோமா? உங்களோட ஐடியாவை சொல்லுங்க பாப்போம். நான் சொன்ன இந்த மெத்தட் நல்லமா, இல்லாட்டி நாங்க வேற மாதிரி இந்த யூனிட் 1 2 3 அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா போவோமா? இந்த ஐடியால செய்வோம். ஏன்னா நல்ல ஒரு ஐடியா, எல்லாரும் அதே மாதிரி தான்
சொல்றீங்க. ரைட், வெரி குட். சரியோ, அப்ப நாங்க அடுத்த விஷயத்துக்குள்ள வரோம். பார்ட் 2. பார்ட் 2 கேள்வி எஸ்ஏ கொஸ்டினுக்குள்ள நாங்க வரோம். இப்ப இப்ப யூனிட் 1 பொறுத்த வகையில பிள்ளைகள் பாஸ் பேப்பர் எடுத்து பாருங்க. இந்த ஒரு பந்திய தந்து ஒரு கூற்றொன்ன தந்து அந்த கூற்றுண்ட அடிப்படையில தான் கேள்வி யூனிட் 1 உங்களுக்கு வினாவப்படுது. யூனிட் 1 எந்த பாஸ் பேப்பர் எடுத்தாலும் இப்படியான ஒரு கூற்றுண்டதார அந்த கூற்றுக்குள்ள இருந்து நாங்க என்ன செய்யணும், அந்த கேஸ் ஸ்டடி அப்படின்னு சொல்றது என்ன சொல்றது, ஒரு விஷயத்தை தந்துட்டு ஒரு கேஸ் ஒன்று தந்துட்டு அந்த அதுக்கான ஆன்சரை தான் நாங்க கொடுக்கணும். விளைஞ்சா உங்களுக்கு சொல்றது. ரைட், இப்ப விஷயத்துக்குள்ள வருவோம். எம்ஆர் என்பது அரசு அனுமதி பெற்ற பிரபல்யமான நவீன ஆடைகளை உற்பத்தி செய்யற நிலையமாகும். நவீன ஆடைகளை உற்பத்தி செய்யற நிலையமாகும். சரி, இவர்கள் உள்ளூர், இதுல உள்ளூர்னு போடுங்க, உள்ளூர் சந்தையில மொத்தமாக விற்பனை செய்வதுடன் ஆடைகளை ஏற்றுமதி செய்யும் நடவடிக்கைகளையும் ஈடுபடுறாங்களாம். சரியா, ஈடுபடுறாங்க. அப்ப தேவையான புடவைகளை வந்து வெளிநாடுகள்ல இருந்து வாங்குவதுடன் நாடு முழுவதும் 4 கிளைகள் காணப்படுது. 120 பயிற்சி பெற்ற அனுபவமுள்ள ஊழியர்கள் அனுபவமுள்ள ஊழியர்களுடன் சகாஜ் என்பவர் பிரதம முகாமையாளராகவும் பணியாற்றுகின்றார். பல்வேறு புதிய கிளைகளை ஆரம்பிக்கும் நடவடிக்கைகளையும் ஈடுபட்டு வருகின்றாங்களாம். இப்ப இப்படி ஒரு கூற்றொன்ன தந்துட்டு என்ன சொல்றான்னு சொன்னா கேள்விகளை கேட்கிறான். 5 கேள்விகள் உங்கள்ட்ட வினாவப்படுது. 5 கேள்விகள் உங்கள்ட்ட வினாவப்படுது. அப்ப பாருங்க, முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னா, முதலாவது கேள்வி, எம்ஆர் நிறுவனத்துல காணப்படும் பலம் 2 தருக. அப்ப பலம் அப்படின்னு சொன்னா என்ன, அகச்சூழலோட சம்பந்தப்பட்ட விடயம். சரியா, அகச்சூழலோட சம்பந்தப்பட்ட விடயம். அப்ப அகச்சூழலை நம்ம ஆராய்றதின் மூலமா தான் எங்களுக்கு பலத்தை நிறுவனத்துல பலம் என்ன, பலவீனம் என்ன என்றதை வந்து நாங்க தெரிஞ்சு கொள்ளலாம். அப்ப எம்ஆர் நிறுவனத்தில் காணப்படுகின்ற பலம் 2 தரட்டாம். அப்ப பலம் 2 தருக. அப்ப பாருங்க, பயிற்சி பெற்ற 1200 ஊழியர்கள் காணப்படுது. அதே மாதிரி அனுபவமுள்ள ஊழியர்கள் காணப்படுறாங்க. பயிற்சி பெற்ற மற்றும் அனுபவமுள்ள ஊழியர்கள் 1200 பயிற்சி பெற்ற அனுபவமுள்ள ஊழியர்கள் காணப்படுறது அப்படின்றது வந்து என்ன, ஒரு பலம் நிறுவனத்துல சொல்றது நிறுவனத்துக்கு காணப்படுகின்ற பலம். அது வந்து என்னது, ஒரு அகச்சூழல் காரணம். அதே மாதிரி பல்வேறு கிளைகளை ஆரம்பிக்கும் ஆற்றல் காணப்படுறது அப்படின்றதும் ஒரு நிறுவனத்துக்கோ அல்லது அதோட உரிமையாளருக்கு வந்து பல்வேறு கிளைகளை ஆரம்பிக்கிற ஆற்றல் காணப்படுறது அப்படின்றதும் வந்து ஒரு பலம் விளைஞ்சா சொல்றது. அதே மாதிரி அனுபவமுள்ள ஜகாஸ் என்பவர் முகாமையாளராக தொழிற்படுறது. சரியா, அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த அனுபவமுள்ள அப்படின்றது வந்து இந்த ஊழியர்களுடன் அதுக்கு முந்தி வரணும். இந்த பயிற்சி பெற்ற ஊழியர்களுடன் அனுபவமுள்ள ஜகாஸ் அப்படிதான் இந்த வேர்டு வரணும். இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எப்படி வரணும்னால், 4 கிளைகள் காணப்படுவதுடன் 1200 பயிற்சி பெற்ற ஊழியர்களுடன் அனுபவமுள்ள சகாஜ் என்பவர் பிரதம முகாமையாளராகவும் பணியாற்றுகின்றார். இப்படிதான் வேர்டு வரணும். இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரியா, வெட்டி கொஞ்சம் சைட்ல எழுதி விட்டாலும் சரிதான். சரி, அப்ப அனுபவமுள்ள ஜகாஸ் என்பவர் முகாமையாளராக தொழிற்பட்டது அப்படின்றது வந்து என்ன, முகாமையாளர் அப்படின்றது அகச்சூழல். அப்ப சோ அதுட்டு வந்து ஒரு பலம். ரைட், அடுத்தது 2வது கேள்வி கேட்கிறான். 2வது, இலங்கையில ஆடை உற்பத்தி தொழிற்சாலைகள் எதிர்நோக்கும் அச்சுறுத்தல். அப்ப அச்சுறுத்தல் அப்படின்னு சொன்னா எந்த சூழலோட சம்பந்தப்பட்டு நாங்க ஆன்சரை கொடுக்கணும். எந்த சூழல், எந்த சூழல் அச்சுறுத்தல்னு சொன்னா, அகச்சூழலா புறச்சூழலா? புறச்சூழல் இல்லை சொல்றது. அப்ப புறச்சூழலோட சம்பந்தப்படுத்தி தான் நாங்க என்ன செய்ய போறோம், ஆன்சரை கொடுக்க போறோம். அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். இலங்கையில ஆடை உற்பத்தி தொழிற்சாலைகள் எதிர்நோக்கிற அச்சுறுத்தல்கள் 4. ஆடைகளுக்கான வெளிநாட்டு சந்தை வாய்ப்பு தொடர்பான பிரச்சனை. இப்ப ஆடைகளுக்கான வெளிநாட்டுல வந்து அந்த ஆடைகளை வந்து விற்பனை செய்யறதுக்கான அந்த சந்தை வாய்ப்பு வந்து கிடைக்காமகிறது. இது தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுறது விளைவிக்க சொல்றது. அதே மாதிரி நாணய மாற்று விகிதங்கள் வந்து தளர்வடைகிறது. சரி, நாணய மாற்று விகிதங்கள்ல வந்து தளர்வுகள் ஏற்படுறது. அதே மாதிரி எரிபொருள் மின்சார விலைகள் வந்து
எரிபொருள் அதே மாதிரி மின்சார விலைகள் வந்து என்ன செய்யறது அதிகரிப்பு ஏற்படுறதின் காரணமாக உற்பத்தி செலவு அதிகரிக்கும். உற்பத்தி செலவு அதிகரிக்கிறதின் மூலமா வந்து என்ன நடக்கும்னு சொன்னா அந்த ஆடை உற்பத்தி தொழிற்சாலை இந்த லாபமும் குறைவடைஞ்சு அது வந்து ஒரு முன்னேற்றமாக அதை விருத்தி செய்ய இயலாத ஒரு கட்டத்துக்கு வந்து போக இயலும். மேலே சொல்றது இதுவும் வந்து ஒரு அச்சுறுத்தல். அதே மாதிரி ஆடை தொழிற்சாலையில பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் சம்பள அதிகரிப்பு வேண்டி ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்றது. விளைஞ்ச சொல்றது அதுவும் வந்து ஒரு அச்சுறுத்தல். விளைஞ்ச சொல்றது அப்ப ஆடை தொழிற்சாலையில பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் சம்பள அதிகரிப்பு வேண்டிய ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்றது அப்படின்றது வந்து என்ன ஒரு அச்சுறுத்தல். அப்ப நல்லா விளங்கிக்கொள்ளணும். ஆடைகளுக்கான வெளிநாட்டு சந்தை வாய்ப்பு தொடர்பான பிரச்சனை, சந்தை வாய்ப்பு குறைவாக இருக்கிறது, சந்தை வாய்ப்புல அந்த பொருட்கள் சேவைகளை சரியான முறையில உரிமங்களோட சட்ட முறைப்படி அதை விற்பனை செய்ய கஷ்டமாகிறது. விளைஞ்ச சொல்றது ஒரு பிரச்சனைகள் காணப்படுறது, நாணய மாற்று விகிதங்கள் தளர்வடைகிறது, எரிபொருள் மின்சார விலைகள் அதிகரிக்கிறது. அதே மாதிரி வந்து ஆடை தொழிற்சாலையில வந்து பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் வந்து சம்பளத்தை அதிகரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்றது அப்படின்றது வந்து என்னன்னா இந்த இலங்கை ஆடை தொழிற்சாலைகள் எதிர்நோக்குற அச்சுறுத்தல்கள் 4 அச்சுறுத்தல். ரைட். அதே மாதிரி 3வது கேள்வி பாருங்க. 3வது என்ன சொல்றான்டா, இலங்கையில என்ன கேள்வின்னு சொன்னா, இலங்கையில ஆடை உற்பத்தி ஏற்றுமதியை அதிகரிக்க, சரியா, ஆடை உற்பத்தி ஏற்றுமதியை அதிகரிக்க அரசு வழங்கும் ஊக்குவிப்புகள். இலங்கையில ஆடை உற்பத்தி அதிகரிக்கணும், ஆடை உற்பத்தியை நாங்க வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்ய இயலாது, நாங்களே எங்கட உற்பத்திக்குள்ள எங்கட நாட்டுக்குள்ள உற்பத்தி செஞ்சு அதை நாங்க என்ன செய்யணும், சந்தைக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக அரசாங்கம் வந்து என்ன செய்யறான்னு சொன்னா ஊக்குவிப்புகளை வழங்கணும். அப்படியான அந்த ஊக்குவிப்புகள் 4 வந்து குறிப்பிடட்டாம். விளைஞ்ச சொல்றது முதலாவது வந்து ஆடை தொழிற்சாலைகள் அமைப்பதற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குறது. விளைஞ்ச சொல்றது அப்ப ஆடை தொழிற்சாலைகள் அமைக்கிறதுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்க இயலும் அரசாங்கம். அதே மாதிரி வந்து ஆடை தொழிற்சாலை உற்பத்திகளுக்கு வந்து வரி சலுகைகள், அதாவது வரி விலக்குகள், வரியில இருந்து குறைந்த வரிகளை வந்து கட்டுறதுக்காக, அதாவது முந்தைய செலுத்திய வரியை விட இப்ப ஆரம்பத்துல ஒரு சலுகை கொண்டு வழங்குறது. நீங்க இந்த மாசம் வரி செலுத்த தேவையில்லை, இல்லாட்டி வந்து வரிகளை வந்து குறைச்சு விடுறது, வரி வீதங்களை குறைச்சு விடுறது, இப்படியான வரி சலுகைகளை வழங்குறதின் மூலமா வந்து ஆடை உற்பத்தியாளர்கள் வந்து என்ன செய்வாங்க, ஊக்கப்படுத்தப்படுவாங்க. அப்ப ஆடை உற்பத்தி வந்து என்ன செய்யும்னு சொன்னால் அதிகரிக்கும். சொல்றது அப்ப இதுவும் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா அரசாங்கம் இப்படியாகவும் ஊக்குவிக்க இயலும். அதே மாதிரி வந்து 3வது விடயத்தை பாருங்க. ஆடை தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை இறக்குமதி செய்யும் போது இறக்குமதி சட்ட தளர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்குது. அப்ப மூலப்பொருட்கள் உதாரணமா ஆடை தொழிற்சாலைகளுக்கு தேவையான நூல் ஆயிக்கலாம், அதே மாதிரி அதுக்கு வர அந்த என்னது அந்த இங்க் ஆயிக்கலாம், விளைஞ்ச சொல்றது. அப்ப இப்படியான விடயங்கள், ஆடையோட சம்பந்தப்பட்ட அந்த மூலப்பொருட்களை இறக்குமதி வேற நாட்டுகள்ல இருந்து இறக்குமதி செய்யற டைம்ல இறக்குமதிக்கான அந்த சட்டங்கள், அந்த இறுக்கமான சட்டங்களை வந்து தளர்வு செஞ்சு இலகுவாக அந்த மூலப்பொருட்களை இறக்குமதி செய்யற ஒரு விடயத்தை வந்து செஞ்சு கொடுக்குறது அரசாங்கம். அப்படி செஞ்சு கொடுக்குற டைம்ல இலகுவாக அந்த இறக்குமதிகள், அந்த மூலப்பொருட்களை இறக்குமதி செஞ்சு அதிகமான உற்பத்திகளை வந்து என்ன செய்யலும், அதிகரிக்க இயலும். அப்ப அதிகமான உற்பத்திகளை செஞ்சு என்ன செய்யலும், அந்த உற்பத்தியின் ஏற்றுமதியை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்ய இயலும். அவங்க சொல்றது அப்ப ஏற்றுமதியை அதிகரிக்க இயலும். அதே மாதிரி வந்து 4வது பாருங்க, வெளிநாட்டு கண்காட்சி மாநாடுகள் மூலம் வந்து வெளிநாடு சந்தை வாய்ப்பை வந்து வழங்குறது. இப்படியும் வந்து என்ன செய்யணும்னா ஆடை உற்பத்தியின் ஏற்றுமதியை அதிகரிக்கிறதுக்காக அரசாங்கம் ஊக்குவிப்புகளை வழங்க இயலும். அப்ப ஆடை தொழிற்சாலைகள் அமைப்பதற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குறது, அதே மாதிரி ஆடை தொழிற்சாலை உற்பத்திகளுக்கு வரி சலுகைகள் வழங்குறது, அதே மாதிரி ஆடை தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை வந்து இறக்குமதி செய்யும் போது இறக்குமதி சட்ட தளர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது, அதே மாதிரி வெளிநாட்டு கண்காட்சி மாநாடுகள் மூலம் வெளிநாடு சந்தை வாய்ப்பை வழங்குறது. இப்படியான ஊக்குவிப்புகளை அரசாங்கம் வழங்குற டைம்ல ஆடை உற்பத்தியின் ஏற்றுமதியை நடக்க போகுதுன்னு சொன்னால் அதிகரிக்க போகுது. விளைஞ்சவங்க சொல்றது ரைட். அடுத்தது 4வது கேள்வி பாருங்க. எம்ஆர் ஆடை உற்பத்தி தொழிற்சாலையில அக்கறையுடைய தரப்பினர்களை முன்வைக்கிட்டான். அப்ப எம்ஆர் ஆடை உற்பத்தி தொழிற்சாலையில அக்கறையுடைய தரப்பினர். அப்ப அக்கறையுடைய தரப்பினர் எம்ஆர் ஆடை தொழிற்சாலை உரிமையாளர், ஜகாஸ் என்ற முகாமையாளர், 1200 பயிற்சி பெற்ற ஊழியர்கள், வெளிநாட்டு வழங்குனர்கள். அப்ப அதோட தொடர்பு படுத்தி நாங்க என்ன செய்யணும், ஆன்சர் எழுதணும். அதைத்தானே நான் அதோட தொடர்புபடுத்தி நான் கேள்வி கேட்கிறேன் பாருங்க. எம்ஆர் ஆடை உற்பத்தி தொழிற்சாலையில அக்கறையுடைய தரப்பினர்களை முன்வைக்கிறான். அப்ப 4 முன்வைக்கிறோம். என்னது, எம்ஆர் ஆடை தொழிற்சாலை உரிமையாளர், அதே மாதிரி ஜகாஸ் என்ற முகாமையாளர், 1200 பயிற்சி பெற்ற ஊழியர்கள், வெளிநாட்டு வழங்குனர்கள். ரைட். இதெல்லாம் வந்து யாருன்னு சொன்னால் அக்கறையுடைய தரப்பினர்கள். எம்ஆர் ஆடை உற்பத்தி தொழிற்சாலையில அக்கறையுடைய தரப்பினர்கள். ரைட். 5வது கேள்வி கேட்கிறான் என்னன்னா, ஆடை உற்பத்தியை அடிப்படையாக கொண்டு வணிக தொழிற்பாடுகள் ஒவ்வொன்றுக்கும் 2 உதாரணம் வீதம் தருக. ரைட்.
அப்ப ஆடை உற்பத்தி அடிப்படையாக கொண்டு வணிக தொழிற்பாடுகள். அப்ப வணிக தொழிற்பாடுகள் என்ன? உற்பத்தி, சந்தைப்படுத்துறது, மனிதவள கருமம், அதே மாதிரி நிர்வாகம். சரி, இப்ப அந்த அடிப்படையாக கொண்டு ஆடை உற்பத்தி அடிப்படையாக கொண்டு வணிக தொழிற்பாடுகள் ஒவ்வொன்றுக்கும் 2 உதாரணம் தரட்டும். அப்ப உற்பத்தியை நாங்க எடுத்துக்கொண்டா புடவையை கொள்வனவு செய்யறது, ஆடைகளுக்கான தரக்கட்டுப்பாடு. இது என்ன? உற்பத்தியோட சம்பந்தப்பட்டது. அப்ப ஆடைகளுக்கான தரக்கட்டுப்பாட்டை மேற்கொள்றது. இது வந்து என்ன? உற்பத்தியோட சம்பந்தப்பட்ட ஒரு உதாரணம். விளைஞ்ச சொல்றது. அப்ப வணிக தொழிற்பாடுல இருக்கிற உற்பத்தின்ற தொழிற்பாட்டுக்கு உதாரணம் என்ன? புடவை கொள்வனவும், அதே மாதிரி ஆடைகளுக்கான தரக்கட்டுப்பாடு. சந்தைப்படுத்துறதை நாங்க எடுத்துக்கொண்டால் ஆடைகளை விளம்பரப்படுத்துறது, விநியோகிக்கிறது, விளைஞ்ச சொல்றது, விற்பனை செய்யறது, ஊழியர்களுக்கு இடையில வந்து அந்த பொருட்கள் சேவையில கொண்டு சேர்க்கிறது, இதெல்லாம் சந்தைப்படுத்தல் கர்மத்துக்குள்ள வரும். சரியா? சந்தைப்படுத்தல். அதே மாதிரி மனிதவள கர்மத்துக்குள்ள வாருது என்னன்னு சொன்னால், ஊழியர்களை வந்து இணைத்துக் கொள்றது, புதிய ஊழியர்களை வந்து இந்த நிறுவனத்துக்குள்ள எடுக்கிறது, விளைஞ்ச சொல்றது. அதே மாதிரி ஊழியர் நலனோம்புகள் நடவடிக்கைகள்ல ஈடுபடுறதாயிக்கலாம், ஊழியர்களுக்கு வந்து சம்பளங்களை அதிகரிச்சு கொடுக்கறதாயிக்கலாம், விளைஞ்ச சொல்றது. அதே மாதிரி வந்து வேற என்ன சொல்லலும், பதவி உயர்வுகள். அப்ப இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னால் இந்த மனிதவள கர்மங்களுக்குள்ள உள்ளடங்கும். அதே மாதிரி நிர்வாகத்துக்குள்ள நாங்க பார்க்க போனால் ஊழியர்கள் தொடர்பான கோவைகளை, அந்த ஃபைல்களை வந்து பேணுறது, அவங்க வந்து அவங்களுக்கு வயசெத்துனா, அதே மாதிரி வந்து எவ்வளவு காலம் இந்த நிறுவனத்துல வேலை செய்யறாங்க, எப்படி வேலை செய்யறாங்க, எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கிறாங்க, என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, விளைஞ்ச சொல்றது, அவங்களோட ஊர் என்ன, பேர் என்ன, அட்ரஸ் என்ன, எங்க ஊர், எங்க நாடு, இப்படியான ஊழியர்கள் தொடர்பான கோவைகளை வந்து பேணுறதாயிக்கலாம். அதே மாதிரி ஆடை உற்பத்தி தொடர்பாக ஊழியர்களுக்கு வந்து ஆலோசனை வழங்குறதாயிக்கலாம். இதெல்லாம் வந்து என்ன? இந்த நிர்வாகத்துக்குள்ள உள்ளடங்குற விடயம். சரியா? அப்ப ஆடை ஆடை உற்பத்தி அடிப்படையாக கொண்டு வணிக தொழிற்பாடுகள் ஒன்றுக்கும் 2 உதாரணம் தானே. உற்பத்தி, சந்தைப்படுத்தல், மனிதவள கர்மம், நலனோம்பு, மனிதவள கர்மம், நிர்வாகம். இந்த இப்படியான இந்த வணிக தொழிற்பாட்டுக்கு வந்து நாங்க என்ன செய்யணும்? உதாரணங்களை குறிப்பிடணும். அது எதோட சம்பந்தப்படுத்தி குறிப்பிடணும்? ஆடை உற்பத்தியை அடிப்படையாக கொண்டு. இல்லைங்க சொல்றது, அதோட அடிப்படையாக வேற உற்பத்திகளோட நாங்க அடிப்படையாக கொண்டு கொடுக்கிறது இல்லை. சரியா? ரைட். இது கிளியரா? இவ்வளவு தான் வந்து என்னன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த யூனிட் 1ல சம்பந்தப்பட்ட இவ்வளவு விஷயமும் இப்படித்தான் வந்து உங்களுக்கு 18 அலகுகளுக்கும் நாங்க செய்வோம். சரியா? நல்லா விளங்கிக் கொள்ளணும். திருப்பி ஒருக்கா சொல்றேன். முதலாவது வந்து 10 MCQ செய்வோம். அதே மாதிரி இடைவெளி நிரப்புற கேள்வி 3 செய்வோம். அதே மாதிரி எழுதுற கேள்வி, விடை எழுதுற கேள்வி 4 கேட்டு வரும், அது வந்து 3 செய்வோம். டோட்டலா 16 பார்ட் 1 கேள்வி நடக்கும். சரியா? பார்ட் 1 கேள்வி 16 நடக்கும். அதே மாதிரி 5 பார்ட் 2 கேள்வி நடக்கும். ஒரு யூனிட்டுக்கு நான் சொல்றேன். ஒரு யூனிட்டுக்கு நான் சொல்றேன். அது இப்ப இந்த அடிப்படையில உங்களுக்கு டோட்டலா 18 அலகுகளுக்கும் நடக்கும். தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அடுத்த கிளாஸ்ல நாங்க முகாமைத்துவத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். முதலாவது வந்து ஒரு கிளாஸ்ல நாங்க ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸை பார்ப்போம், இன்னொரு கிளாஸ்ல செகண்ட் இயர், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இயருக்கு வருவோம், அதுக்கப்புறம் செகண்ட் இயர், இப்படி மாறி மாறி நடக்கும். 79 நாள் இருக்குது இன்னும். இந்த 79 நாளுக்குள்ள உங்களுக்கு இந்த 18 யூனிட் முடிச்சிருவேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த 18 யூனிட் தானே, 18 யூனிட்னு சொன்னா 18 யூனிட் முடிய 18 கிளாஸ் தான் உங்களுக்கு எடுப்பேன். அதுக்கு மேலதிகமாக ஒரு கிளாஸும் நடக்காது. இந்த அரவாசி எடுக்கிறது, பார்ட் 1 ஒரு நாளைக்கு எடுக்கிறது, பார்ட் 2 ஒரு நாளைக்கு எடுக்கிறது, அந்த மாதிரியான இதெல்லாம் இல்லை. ஒரு கிளாஸ்ல ஒரு யூனிட் முடிஞ்சிடும். சரியா? இந்த அடிப்படையில தான் உங்களுக்கு கிளாஸஸ் போகும். வேற வந்து இந்த யூனிட் 1 சம்பந்தமான என்ன சரி கேள்விகள், டவுட் எழுந்தின்னு சொன்னால் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த பேமெண்ட் குரூப்லயோ அல்லது வந்து பிரைவேட்டாவோ போட்டு என்கிட்ட டவுட்களை கேட்டு கிளியர் பண்ணிக்கொள்ளும். இப்போதைக்கு நாங்க கிளாஸை முடிச்சு கொள்வோம். வேற என்ன டவுட் இருந்தாலும் நீங்க எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க. என்ன நம்பர் வந்து இந்த இது 076 00 71 871. இந்த நம்பருக்கு மெசேஜ் போட்டீங்கன்னு சொன்னா அவ்வளோ விஷயத்துக்குமான இது வந்து கிடைக்கும். மற்றது வந்து அடுத்த கிளாஸ்ல நாங்க சந்திப்போம். கிளாஸ்ல தொடர்ச்சியா இணைஞ்சு கொள்ள வேண்டிய ஆட்கள் வந்து நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல பிரைவேட்டா மெசேஜ் வந்து தாங்க. இப்போதைக்கு நாங்க கிளாஸ் முடிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.